பெரியம்மா இருக்கிற வீட்டில் ஹயாவையும் கிளம்பி வர சொல்லியிருப்பாங்க போல். அவளும் இப்போ வந்து நிற்கிறா. அதை பார்த்துட்டு அந்த அம்மா ஷாக் ஆகுது. இவளுக்கு காது கேட்காது, பேசவும் மாட்டா. நாங்கள் இல்லாமல் தனியாக அவள் ஊரில் என்ன பண்ண போகிறா? ஒரு 5 நாள் தானே, இவளும் இங்கே இருக்கட்டுமா ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கேட்கவும் அந்த அம்மாவும் தாராளமாக இருக்கட்டும்னு சொல்லிடுது. அதுக்கப்புறம் பெரியம்மாவும் அங்கே இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா இவகிட்ட இவளுக்கு தான் காதும் கேட்காது வாயும் பேச முடியாதுல்ல, அதனால என்ன நீங்கள் பாட்டிக்கே வந்து ஒவ்வொரு ஆளாக வந்து தங்கிட்டு இருக்கீங்க, இது என்ன வீடா இல்லை வந்து சத்திரமா? சும்மா ஒன்று இந்த வீட்டில் ஒன்று வச்சுக்க முடியாது, நீ எனக்கு வேலை பார்த்து கொடுக்கணும், நீ இந்த வீட்டில் சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுது. இவளுக்கு ஒன்றும் புரியல, என்ன இந்த அம்மா இப்படி பேசுதே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹயாவோ அந்த அம்மா சொன்ன மாதிரி வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த அம்மாவோட புருஷங்காரனும் வந்துட்டு, நீ தானே அந்த பொண்ணு, உனக்கு காதும் கேட்காது வாயும் பேச முடியாதுன்னு சொன்னாங்க, ஆனால் நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இந்த வீட்டில் என்ன வேணாலும் சரி அது என்கிட்ட கேளு, நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பேடாக டச் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இது இவளுக்குமே தப்பாக தான் தெரியுது. உடனே அங்கேருந்து போயிடுறா. குஷன்லாம் தைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா. அப்போ நூல் கண்டு அப்படியே உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு ரூம் பக்கமாக. அதை எடுக்கிறதுக்காக இவ ரூமுக்குள்ளே போனால் அங்கே ஒருத்தவன் ஹைட்டாக நின்றுட்டு இருக்கான். அவன் இவளையே பார்த்துட்டு இருக்கான், இவளும் அவனையே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளும் அந்த குஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறா. அவன் அவனோட ரூமில் வந்து ஒரு பொட்டி வச்சுருக்கான். அந்த பொட்டியில் வந்து வளையல அப்புறம் ஒரு துப்பட்டாவும் வச்சுருக்கான். அது அவனுக்கு ரொம்ப ஸ்பெஷலான துப்பட்டாவோ என்னமோ தெரியல. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு முனிஷான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அந்த வீட்டுக்காரியோட பேர் தான் அது. அதுக்கப்புறம் அங்கே யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஹயா கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாருமா இந்த துப்பட்டா எனக்கு ரொம்ப முக்கியமானது, இதை நீ முனிஷா கிட்ட சொல்லி வாஷ் பண்ணி தர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அவன் வந்த நேரம் இவ திரும்பிக்கிட்டான் இந்த பக்கம் வெக்கப்பட்டுக்கிட்டு. ஸோ அதனால அவன் என்ன சொன்னான் எது சொன்னாங்கிறது இவளுக்கு புரியாது. இவளுக்கு காதும் கேட்காது ஊமையும் இல்லையா, ஸோ அதனால யாராவது பேசினா அவங்களோட அந்த லிப் மூமெண்ட்டை வச்சு தான் யார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது இவளுக்கு புரியும். பட் இப்போ அவன் என்ன சொன்னான் அப்படிங்கிறது எதுவுமே அவளுக்கு புரியல. துப்பட்டா மட்டும் அங்கே வச்சுட்டு போயிட்டான் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இங்கே ஹயா பொண்ணு இருக்கிற வீட்லேயோ பாத்திர கடைக்காரன் வந்திருக்கான். அதாவது பழைய துணி கொடுத்தா பாத்திரம் கொடுப்பான் போல். அதனால ஏதாவது துணி இருக்கான்னு கேட்டால் இவ டக்குன்னு அவன் கொடுத்தான்ல அந்த துப்பட்டாவை அவன் என்னமோ வேணான்னு தான் சொல்லி கொடுத்துருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பட்டாவை எடுத்து கொடுத்துட்ருக்கா. அவனும் அந்த துப்பட்டாவை வாங்கிட்டு அதுக்கு பதிலாக ஒரு பாத்திரத்தை கொடுக்குறான். அதையும் இவ வாங்கி வச்சுக்கிறா. அது முக்கியமான துப்பட்டா அப்படிங்கிறது இவளுக்கு தெரியலை போல். இந்த ராகத்துங்கிற பையனும் துப்பட்டா கொடுத்தனே துவைச்சிட்டியான்னு சொல்லிட்டு அந்த முனிஷாங்கிற பொம்பளைகிட்ட வந்து கேட்டா என்கிட்ட எந்த துப்பட்டாவும் கொடுக்கலேன்னு சொல்லிடுறா. நான் ஹயாட்டு தானே கொடுக்க சொன்னேன்னு சொல்லிட்டு ஹயா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அவள் வந்து துணி தைச்சிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கா. நான் உங்ககிட்ட துப்பட்டா கொடுத்தனே அது எங்கன்னு கேட்டால் அவளால் தான் வாய் பேச முடியாதுல்ல, அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கா. நான் உன்ட்ட தான் பேசுகிறேன், காது கேட்கலையா, அந்த துப்பட்டா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ தான் இவளுக்கே புரியுது, அப்போ அந்த துப்பட்டாவை பற்றி தான் இவன் கேட்குறான் போல அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்ககிட்ட தானே பேசிகிட்டே இருக்கேன், வாயை திறந்து ஏதாவது பதில் சொன்னால் என்ன, ஊமையா நீ அப்படின்னு சொல்லிட்டு வேற ஹேட் பண்ணுற மாதிரி பேசிட்டு போயிடுறான். இவளுக்கு உண்மையிலே காதும் கேட்காது ஊமைங்கிற விஷயம்லாம் அவனுக்கு தெரியாது போல். அப்படியே அவளை கோவமாக திட்டிட்டு அங்கே இருந்து போயிடுறான். இவன் ரொம்ப அழுதுட்டு உட்காந்துருக்கா, இந்த மாதிரி பேசிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங் அடுத்து ஹயா ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்போ தூரத்துல இருந்து அந்த வீட்டுக்காரியோட புருஷனும் பார்த்துட்டு, உனக்காக வலையில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியோட வலையில் எடுத்துகிட்டு வந்துட்டு இவ கையில் மாட்டி விட்டுட்டு இருக்கான். இவளுமே வந்து என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சைகையில் சொல்லி பார்க்குறான். ஆனால் அவன் விட மாட்டேங்கிறான். வலுக்கட்டாயமாக ஒரு வலையில் வந்து அவளோட கையில் மாட்டி விட்டுறான். அப்போ தூரத்துலேருந்து இந்த ராகத்தும் வந்து பார்த்துட்டு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், ஒன்றும் இல்லையே, இவள் வேலை பார்க்க மாட்றா, அதனால தான் நான் அவளை திட்டி வேலை வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். இங்கேருந்து ராகத்தும் அவனோட ரூமில் இருக்கான். அப்போ ஹயா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கா. எனக்கு வேணான்னு சொல்கிறான். ஆனால் அவளுக்கு தான் காதில் விழுகாது இல்லையா, திரும்ப திரும்ப கதவு தட்டிகிட்டே இருக்கா. நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல, காது கேட்காத உனக்கு, இங்கேருந்து போ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுடுறான். அதுக்கப்புறம் அவளும் இங்கேருந்து போயிடுறா. இங்கேருந்து ராகத்தும் அவனோட ரூமில் வந்து ஏதோ எழுதிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ஃபயர் அலாரம் ஆன் ஆகுது. என்னாச்சுன்னு வந்து பார்த்தா நம்ம ஹயா வந்து துணியை அயன் பண்ணிட்டு இருக்கா. சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து நெருப்பு வந்துட்டு இருக்கு. உடனே இவன் ஹயான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான், அங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அவளுக்கு காது கேட்காது இல்லையா, அது தெரியாம இவன் அங்கேருந்து வந்துட்டு அந்த நெருப்பை அணைச்சிட்டு அதுக்கப்புறமா திட்டிட்டு இருக்கான். உங்ககிட்ட ஒரு தடவை சொன்னா புரியாதா, நான் என்ன சொன்னாலும் காதுலே வாங்காம நிற்கிற, நீ வேணும்னு தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கியா, இங்கே நெருப்பே இதுன்னு சொல்கிறேன், அப்போ நீ காதில் வாங்காம நின்றுட்டு இருக்க, ஏதாவது பேசுனா உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்க, நீ என்ன ஊமையா இல்லை செவிடா, எதுக்காக அப்படி நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே அழுதுட்டு பயந்து போயிடுறா. அப்பா அங்கே பெரியம்மாவும் வந்து, ஆமாப்பா இவளால் பேசவும் முடியாது கேட்கவும் முடியாது, நீ ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீ நேராக வந்து நின்று செய்தி சொன்ன அப்படின்னா அவளுக்கு புரியும், லிப் மூமெண்ட்டை வச்சு அவள் கண்டுபிடிப்பா. ஆனால் நீ தூரத்துலேருந்து ஏதாவது பேசின அப்படின்னா அவளுக்கு தான் காது கேட்காதல்லப்பா, அவளுக்கு எதுவும் புரியாது, அவள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அவள் சார்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இவனும் அங்கே இருந்து போயிடுறான். பட் ரூமுக்குள்ளே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். எத்தனையோ தடவை அவளை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருப்பான் இல்லையா, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். ஊமையா செவிடான்லாம் கேட்டுருப்பான்.
இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குது. நம்ம உண்மையிலே அப்படிப்பட்ட பொண்ணை போயிட்டு நம்ம திட்டிட்டோமோ, நம்ம ஒரு சாரி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இருந்தாலும் இவனோட அந்த ஈகோ தடுக்குது. நம்ம எப்படி போய் சாரி கேட்குறது, அவகிட்ட போயிட்டு நம்ம என்னத்தை பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துடுறான். இங்கே இந்த முனிஷாங்கிற பொம்பளையும் நகநாட்டெல்லாம் எண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அவளோட 2 வளையல் குறையுது. அதை தானே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினோட தங்கச்சி கையில் மாட்டினா புருஷங்காரன். ஸோ அதனால் அப்படிலாம் எதுவும் இருக்காது, நீ எங்கேயாவது மிஸ் பண்ணியிருப்ப, இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்கான். இல்லை, அது நீங்கள் எனக்கு ஆனிவர்சரிக்காக கொடுத்த வளையல், அது எப்படி மிஸ் ஆகும், இந்த வீட்டிலேருந்து அப்படி எங்கே காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவ தேடுறதுக்காக போயிட்டு இருக்கா. நம்ம ஹயாவும் அவன் பேசினா இல்லையா, அதை நினச்சி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அப்போ ஷால் வந்து காற்றுல கீழே பறந்து விழுகுது. அதை எடுக்கலான்னு போகும்போது கையில் இருக்கிற வளையலை வந்து அந்த முனிஷாங்கிற பொம்பளையும் பார்த்துடுறா. அப்போ நீ தான் அந்த வலையில திருடி வச்சிருக்கியா, உனக்கு எவ்வளோ திமிருடி, உங்களுக்கு சோறு போடுறது பத்தாதுன்னு நீ ஏன் வீட்டில் இருக்கிற பொருளே திருடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. இல்லை இவன் தான் எனக்கு மாட்டி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டினா. டக்குன்னு இவளுக்கு ஒன்றுமே புரியல. புருஷனையும் பார்க்குறா. இவ பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் சொல்கிறான். என்னதான் இருந்தாலும் புருஷன் தானே இந்த பொம்பளை நம்புவா, அதனால நீ திருடிட்டு ஏன் புருஷன் மேலே பழி போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கணத்தை காட்டி ஓங்கி அரைஞ்சிடுறா. இதுக்கப்புறம் என்னோட பொருளை நீ கையை வச்சா அவ்வளோதான், உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முட்டாள் பொண்ணே, கொஞ்ச நேரத்தில் என் பொண்டாட்டிட்ட மாட்டி விட பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹயாவோ எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ அந்த பொம்பளையோட புருஷங்காரனும் அவளோட கையை டச் பண்ணிக்கிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அவளையுமே பார்த்துட்டு இருக்கான். இதை அந்த அம்மாவும் நோட் பண்ணிடுது. ஏன்னா எவ்வளோ நேரம் தான் அங்கே வச்சுட்டு இருப்பேன், எனக்கும் வந்து வை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் வச்சிடுறா. அப்பவும் இந்த புருஷங்காரன் அவளையே தான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான், பார்த்துட்டு இருக்கான். இது அந்த அம்மாவும் கவனிச்சுட்டு என்ன என் புருஷனோட பார்வையே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ராகத் வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்து இவனுக்கு ஐ லவ் யூ சொல்லியிருக்கும் போல். அது பின்னாடி வந்து வாய்ஸில் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த பொண்ணு யார், என்ன, எந்த ஃபோட்டோ வச்சு அவன் பார்க்குறான் அப்படிங்கிறதுலாம் நமக்கு காட்டலை. அப்போ ஹயா வந்து அவனுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கா. சாப்பாடை கொடுத்துட்டு அவளும் அங்கேருந்து போயிடுறா. சரின்னு இவ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா சாப்பாடு ஃபுல்லாகவே காலியாக இருக்குது. எதுவுமே இல்லை, வெறும் பவுல் தான் இருக்குது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த பொம்பளை தான் வந்து வேணும்னே இவளுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குப்பையில் தூக்கி கொட்டிடுறா. புருஷங்காரன் தான் இவளை பார்த்தான். ஆனால் இவ என்னடா ஏன் புருஷனே நீ உன்னோட வலையில சிக்க வைக்க பார்க்குறியா, ஒரு நாள் பட்னி கடடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹயாவும் சாப்பாடு ஒன்றும் இல்லை அப்படிங்கவுமே பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கா. அப்போ தான் அங்கே அந்த ராகத்தும் தண்ணி எடுக்கிறதுக்காக வரான். அவன் வந்து பார்த்துட்டு இவ எதுக்காக பிஸ்கெட்டை சாப்பிட்டு உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். சாப்பாடு எதுவுமே இல்லை. இப்போ அவன் எதுவுமே கண்டுக்காமல் அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிடுறான். ராகத்தோ கண்டுக்காமல் போனான்ல, அவன் வந்து ஃபுட்டை ஆர்டர் பண்ணியிருப்பான் போல் ஹயாக்காக. அதை வாங்கிட்டு போனால் இது தூரத்துலேருந்து அந்த பொம்பளையும் பார்த்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, யாருக்கு இந்த சாப்பாடுன்னு கேட்டால் இது ஹயாக்கு தான், அவள் எதுவும் சாப்பிடாம இருக்கா அப்படின்னு சொன்னா. ஒரு நாள் சாப்பிடலன்னா அவன் ஒன்றும் செத்துப்பிட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துக்கிட்டு இருக்கா. அவனுமே வந்து பாவமாக நம்ம ஹீரோயினியை பார்க்குறான். அவள் வந்து தொழுதுகிட்டு இருக்கா. இங்கே பாருங்க, நான் அந்த சாப்பாடை கொண்டு போய் அவள்கிட்ட கொடுக்க போறேன்னு சொன்னா, என்ன நீ ரொம்ப தான் அவளுக்காக அக்கறைப்படுற, அப்ப நீ உன்னோட ஹெபாவை மறந்துட்டியா, நீ அவளை தானே காதலிக்கிற, இப்ப புதுசா இவன் மேல அக்கறைப்படுறிய அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனும் என்ன நினைச்சான்னு தெரியல, அங்க இருந்து சாப்பாடை கொடுக்காம போயிடுறான். இந்த பொண்ணு என்ன இப்படி இருக்கா, வீட்டுல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களுமே மயக்கி வச்சிருக்கால, இவளை இப்படியே விட்டா சரியா வராது, கூடிய சீக்கிரத்திலே இவளை வீட்டை விட்டு துரத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இப்போ மறுநாள் ஆடுது. இந்த வீட்டில் அந்த பொம்பளை வந்து புருஷங்காரங்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறா. இந்த மாதிரி நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், நானும் தில்சாத்தும், ஸோ அதனால வீட்டை பார்த்துக்குங்க அப்படின்னு. இவனும் சரி போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். எதுக்காகனா ஹயாவை இப்போ வீட்டில் தனியாக இருப்பாள்ல, அவகிட்ட தப்பாக நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில். அதே மாதிரி நம்ம ஹயாவும் ரூமில் குளிச்சுட்டு வந்தா இவன் போய் அந்த ரூமில் நிற்கிறான். அங்கே போய் அவகிட்ட சொல்கிறான், இப்போ வீட்டில் யாரும் இல்லை, நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். அப்புறம் இந்த ராகத்தை அவன் அந்த ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டான். ஸோ வந்துரு, நீ என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டுட்டு இருக்கான். உடனே அவன் இங்கிருந்து ஓடி போயிடுறா. நேரா வெளியே வந்தா அப்போ அவன் விட மாட்டேங்கிறான். ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ ஒரு ஊமை தானே, உனக்கு நடக்கிற விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, அதனால டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவகிட்ட தப்பா நடந்துக்க பார்த்துட்டு இருக்கான். இவ உடனே நேரா போயிட்டு அந்த ராகத்தோட ரூமை தான் தட்டிட்டு இருக்கா. அவனும் வெளியே வந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் பயந்து போய் பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவன் வந்து அங்க காதுல ஹெட்போனை வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கான். அதனால இவ வந்து தட்டுறது எதுவுமே அவனுக்கு கேட்கல. ரொம்ப நேரமா கதவு தட்டிட்டு இருந்தா அப்போ அவன் திறக்கல அப்படிங்கவுமே அந்த இடத்த விட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டு இருக்கா. பின்னாடியே இவனும் துரத்திட்டு போயிட்டு இருக்கான். பார்த்தா அது முட்டு சவர் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவளால எங்கேயுமே தப்பிச்சும் ஓட முடியாது. நீ எங்கேயும் போக முடியாது, எதுக்காக இப்படி ஓடி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் தான் சொல்றேன்ல நீ ஒரு ஊமை, நீ எதுவும் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க, அது மட்டும் இல்லாம என் பொண்டாட்டி என்ன முழுசா நம்புறா, அதனால நீ எதுவும் ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சிட்டு அமுக்கிக்கிட்டு இருக்கான். அப்ப அவ கையில ஏதோ மணி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பா போல, அது அப்படியே அருந்து கீழே விழுகுது. அந்த மணி ஒண்ணு நேரா நம்ம ராகத்தோட ரூமுக்கு தான் போகுது. அந்த மணியை பார்த்துட்டு இது அவளோடதாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதே சமயம் இங்க இவனும் நம்ம ஹயாவோட
ஷாலை பிடிச்சிட்டு அவுத்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா வந்து ஒரு கை தடுக்குது. ராகுத் தான் அங்க வந்துட்டான். அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்ம ஹயாவை காப்பாத்திடுறான். ஆனா இவனும் டக்குன்னு பல்டி அடிக்கிற மாதிரி இவ தான் என்கிட்ட தப்பா நடந்துக்க பாத்துட்டு இருக்கா, நல்ல வேளை நீ வந்து என்ன காப்பாத்திட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். போது நிறுத்துவோம் டிராமாவை, நீ என்ன பண்ணங்கிறதா நான் தான் பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி பார்த்துட்டியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ தான் ஊமையாச்சே, நம்ம 2 பேருமே அவளை வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். உடனே இவனுக்கு கோவம் வந்துருது. கண்ணத்தை கட்டி ஓங்கி ஒரு அறைய விட்டுட்டு அவன் அப்படியே தரன்னு இழுத்துக்கிட்டு கீழே வந்துட்டு இருக்கான். அப்பதான் கரெக்டா வெளியே போனவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இவனை இப்படி தரன்னு இழுத்துட்டு வந்து இங்க போடுறத பார்த்துட்டு என்னாச்சு, எதுக்காக என் புருஷனை நீ இப்படி தள்ளி விடுறேன்னு கேட்டா இவன் ஒரு கேவலமான வேலையை பார்த்திருக்கான், ஹயா கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்துட்டு இருக்கான், இதுக்கப்புறம் இவன் இந்த வீட்லயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டுறான். பெரியம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஊமங்கிறதுனால தானே இந்த பொண்ணை போட்டு இப்படி பாடாப்படுத்துறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளையுமே புருஷனை வெளியே அனுப்பிட்டான் அப்படிங்கிற ஒரு கோவத்துல எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஊமை பொண்ணு தான், நான் அவளை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹயாவும் செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கா. அப்ப அந்த ராகுத்தும் அவகிட்ட வந்து நீ என்கிட்ட நேத்து ஏதோ சொன்னல, அது எனக்கு புரியல, பட் நீ வந்து தேங்க்ஸ் தான் சொல்லியிருக்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் இன்டர்நெட்ல செக் பண்ணி பார்த்தேன், உன்னோட லாங்குவேஜை பற்றி படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட சாரி சொல்லிக்கிறேன், ஏன்னா நான் உங்ககிட்ட நிறைய தடவை ரூடாக நடந்துட்டு இருந்திருக்கேன்ல அப்படின்னு சொன்னதும் அவளும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஒரு வழியாக இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல புரிதல் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. நீ இதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த பொம்பளையும் பார்த்துட்டு தான் இருக்கா, என் புருஷனை வெளியே துரத்திட்டு நீ இவ கூட வந்து லூட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கியா, இவளை நான் என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹயாவோ எம்ப்ராய்டிங் பண்ணுவாள்ல, ஸோ அதனால அந்த முனிஷாங்கிற பொம்பளைக்கு ஒரு ஷால் ரெடி பண்ணி கொடுத்துருக்கா. அப்புறம் இன்னொன்று கையில் ஸ்வெட்டர் வர வச்சிருக்கா. இது யாருக்குன்னு கேட்டால் ராகத்துக்குன்னு சொல்கிறா. நீ அவங்கிட்ட போயிட்டு இதை கொடுக்குறேன்னு திட்டு வாங்கிட்டு வராத, அவனுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஆனால் அதையும் மீறி ஹயா என்ன பண்ணுறான்னா அவன் ரூமில் அந்த ஸ்வெட்டரையும் வச்சுட்டு கூடவே ஒரு பேப்பரில் இது உங்களுக்காக நான் ரெடி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கா. அவனும் அதை பார்த்துட்டு எதுவுமே யோசிக்காமல் டக்குன்னு எடுத்து போட்டுக்கிறான். இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே இதை பார்த்து அந்த முனிஷா பொம்பளையோ நீ ரொம்ப சந்தோஷப்படாத, அவன் வந்து உன்னோட ஷட்டரை தான் போட்டான், அதுக்காக அவனை நீ ஒன்றும் சேஞ்ச் பண்ண முடியாது, அவன் எப்போதுமே இந்த ரூமுக்குள்ளே தான் அடைபட்டு கிடக்க போகிறான், வெளியே வரமாட்டான், வெளி உலகத்தை அவன் பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹயாவா அவனோட ரூமுக்கு வந்துட்டு வெளி உலகத்தை பார்க்க மாட்டான்னு தானே சொன்னான், ஸோ அதனால அதை எப்படியாவது பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனோட கண்ணை பொத்தி அப்படியே வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டா ரோட்டுக்கு. இவனும் எப்போதுமே வீட்டுக்குள்ளே தான் அடைஞ்சு கிடந்தான். காரணம் என்னன்னா இவனோட மனைவி வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்து போயிருப்பா. ஸோ ரோட்ல இப்படி கார் போயிட்டு இருக்க சத்தத்தை கேட்கும் போது இவனுக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. அங்கே இருந்து போயிடுறான். பின்னாடியே இவளும் போறா. என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்க போனா அவங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, என்கிட்ட நீ ஃப்ரெண்டாக முயற்சி பண்ணாது, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது, நான் வெளி உலகத்தை பார்க்க விரும்பல, இங்கேருந்து போ, அப்புறம் இந்தா நீ கொடுத்த ஸ்வெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கழட்டி கோவத்தோட தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். நம்ம ஹயாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் தூரத்துல இருந்து அந்த முனிஷா பொம்பளையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்போ மறுநாள் ஆகிடுது. ஹாஸ்பிட்டலுக்கு பெரியம்மா போயிருப்பாங்க போல். அவங்க 12 மணி ஆகிடுச்சு, இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹயா டென்ஷனாக இருக்கா. அப்போ தான் முனிஷாவும் வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இந்த மாதிரி நடந்தது சொல்கிறா. இன்னும் பெரியம்மா வீட்டுக்கு வரல அப்படின்னு. அதெல்லாம் வந்துருவாங்க, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு இவளுக்கு ஒரு யோசனை வருது. சும்மா ஃபோனில் பேசுகிற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு இருக்கா. என்னது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இந்த மாதிரி பெரியம்மா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கல்ல, அந்த தெருவில் தான் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சான், அது வந்து உன் பெரியம்மாவா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு உடனே பயம் வந்துருச்சு. ஒருவேளை பெரியம்மாவுக்கு தான் ஏதோ ஆகியிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேராக கிளம்பி ரோட்டுக்கு போகிறா. அங்கே போயிட்டு ஆட்டோக்காரனை நிப்பாட்டினா அவன் எங்கே போகணுன்னு கேட்குறான். இவளுக்கு தான் வாய் பேச தெரியாதுல்ல, ஸோ அதனால் இவ சொல்கிறது அவனுக்கு புரியல. அட போமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். என்ன பண்ணுறது தெரியாமல் ரோட்டில் நின்றுட்டுருக்கா. இங்கே இந்த ராகத்துமே வந்து வீடு ஃபுல்லாக பார்த்துட்ருக்கான். ஹயாவை எங்கேயுமே காணோம். சரி எங்கேயாவது இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். பார்த்தா பெரியம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு. அவங்களுமே வந்து ஹயாவை தேடினா வீட்டில் எங்கேயுமே அவளை காணோம். உடனே இவங்க ராகத்தோட ரூமு கதவை தட்டிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு கேட்டால் இந்த மாதிரி ஹயாவை வீட்டில் எங்கே தேடியுமே காணப்பா, ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டா, அவள் எங்கே போனான்னு தெரில, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவள் வீட்டை விட்டு எங்கேயுமே போகமாட்டா தனியாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவன் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரான். அவனுக்கு கார் சவுண்டு வெளி உலகத்தை பார்க்கும்போது ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது. இருந்தாலும் ஹயாவை காப்பாற்ற இவன் போய் தானே ஆகணும், அதனால சொல்லிட்டு இவன் கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான். அவனுக்கு திரும்ப திரும்ப மைண்டு டிஸ்டர்பாகவே இருக்குது. தன்னோட பொண்டாட்டி இறந்து போனது தான் கண்ணு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. அதனால அந்த பயத்திலே காரை ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிடுறான். பார்த்தா எதிர்த்தாப்புல தான் ஹயா அந்த பக்கமாக ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கா. பின்னாடியே பார்த்தா ஒரு லாரி வர வந்துட்டு இருக்கு அவளை மோதுற மாதிரி. இதை பார்த்தா இவனும் டக்குன்னு காரை விட்டு இறங்கி ஓடி அவளை காப்பாற்றுறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கான். லாரியும் மோத வருது. டக்குன்னு இவன் போயிட்டு ஹயாவை இந்த பக்கமாக இழுத்து ஒரு வழியாக காப்பாற்றிடுறான். 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இவன் திட்டுறான் ஹயாவை, உனக்கு என்ன பைத்தியமா, நீ எதுக்காக இங்கே தனியாக வந்த, உன்னோட பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னான்.
அப்போ அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா, நான் அவங்கள தேடி தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா 2 பேரும் ஒரு பாலத்துக்கிட்ட உட்காந்து இந்த ராகுத்தும் அவன் லைஃப்பில் என்ன நடந்துச்சோ அந்த கதையை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான் ஹயா கிட்ட. ஆக்சுவலி இவன் வந்து ஒரு மிலிட்ரி மேனாக வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான் போல். பொண்டாட்டியும் இருந்திருக்கா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருந்திருக்கா போல். ஸோ இவனுக்கு வந்து மிலிட்ரி மேனாக இருக்கிறதுனால கூடவே பொண்டாட்டி கூட இருக்க முடியல. ஒரு நாள் பொண்டாட்டிக்கும் டெலிவரி பெயின் வந்திருக்கு போல். அப்போ இவளோ வந்து வீட்டில் யாரும் இல்லைங்கிறதுக்காக இவளே ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக ரோடை கிராஸ் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ புருஷங்காரங்கிட்ட பேசிட்டு தான் இருக்கா லைனில். என்னால் முடியலைங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா ஒரு கார் வந்து அவளை மோதிடுது. அந்த ஸ்பாட்லேயே அவுட்டு இறந்து போயிட்டா. ஸோ இதெல்லாம் வந்து ஹயா கிட்ட சொல்லி வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கான். என் பொண்டாட்டி என்னால் தான் இறந்து போனா, நான் அவள் கூடவே இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். உடனே ஹயாவும் அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் இங்கே வந்து ஒரு மிலிட்ரி மேன் வந்து முனிஷா கிட்ட ஒரு இன்விடேஷனை கொடுத்துட்டு போகிறாரு. ஏதோ ஆனுவல் ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் ராகத்தை இன்வைட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னால், சரி கொடுங்க நானே அவங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்விடேஷனை வாங்கிட்டு அவர் போனதுக்கப்புறம் அந்த இன்விடேஷனை குப்பையில் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கா. இதை நம்ம ஹயாவும் தூரத்துலேருந்து பார்த்துட்டு எதுக்காக இவங்க குப்பையில் தூக்கி போட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இன்விடேஷன் தான் இருக்குது. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு ராகத்கிட்ட கொடுக்கலான்னு போனால் அப்போ டக்குன்னு இவ ஸ்டாப் பண்ணி, இங்கே பாரு நீ தேவையில்லாமல் அவங்ககிட்ட போய்ட்டு இதெல்லாம் கொடுக்காத, அவன் கண்டிப்பாக இருந்து போகவும் மாட்டான், வெளி உலகத்தை அவன் பார்க்கவும் மாட்டான், ஸோ நீ போயிட்டு அவன்கிட்ட வாங்கி கட்டிக்காத அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு போயிடுறா. ஆனாலும் ஹயா சும்மா இருக்காம அவனுக்காக அவனோட ரூமில் யூனிஃபார்ம்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அந்த இன்விடேஷனுமே வச்சுட்டு இருக்கா. நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டால், இந்த மாதிரி உங்களை வந்து கூப்பிட்ருக்காங்க, இன்விடேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அதை அவனும் பார்த்துட்டு, இங்கே பாரு ஹயா, நான் இந்த மிலிட்ரியில் ஜாயின் பண்ணதுனால தான் என்னோட பொண்டாட்டியை என்னை விட்டு போனான், அதனால நான் அதை சுத்தமாக வெறுத்துட்டேன், இது என்னோட கடந்த காலம் தான், இப்போ நான் எங்கேயும் போக போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி கோமா சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவளோட ரூமில் வந்து ஏதோ எம்ப்ராய்டிங் பண்ணுறதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்போ வந்து ஒரு லெட்டரை வந்து கதவுக்கு கீழே வந்து போட்டுட்டு இருக்கான். ராகத்தான் போடுறான் போல். அதை படித்து பார்த்தா அதில் அவன் போட்டிருக்கான், இந்த மாதிரி கப்புலாக தான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும், ஸோ அதனால் நீ என்னோட பார்ட்னராக என் கூட வரியா, வந்தால் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எழுதியிருக்கான். உடனே இவளும் கதவை திறந்து அவனை பார்த்துட்டு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சம்மதம் சொல்லிடுறா. அப்படியே கட் பண்ணால் இங்கே இந்த ராகத்தும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீ எங்கேப்பா போகிற அப்படின்னு முனிஷா கேட்டா, நான் வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னா, நீ தனியாவா போகிற, உனக்கு தான் இந்த வெளி உலகத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப பயமாச்சு அப்படின்னு சொன்னா, நான் தனியாக ஒன்றும் போகல, நான் ஹயா கூட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பிட்டே இருக்கான். இவளுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. இவனையுமே வளைச்சு போட்டாலாவ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இங்கே ஹயாவை கூட்டிக்கிட்டு ராகத்தும் வண்டியில் வந்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ரூமுக்கும் போயிடுறாங்க. நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் தான் ஃபங்க்ஷன் போல். ஸோ அதனால் ரூம் எடுத்துகிட்டு தங்கலான்னு வந்திருக்காங்க. அவங்க என்னடானா ஒரு ரூம் தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவன் உடனே பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான். நான் தான் சொன்னேன்ல 2 ரூம் புக் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருக்கான். ஹயா உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே ரூம்லேயே நம்ம தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ரூமுக்கு வந்துட்டு ஒரே ரூம்லேயே 2 பேரும் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இங்கே தூங்க நான் அங்கே தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவளும் வந்து பேக்லேருந்து குர்த்தாவை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. இப்போ மறுநாள் ஆகிடுது. காலங்காத்திலே ராகுத்தோ கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு அழகாக ரெடி ஆகிட்டு நின்றுட்டு இருக்கான். பின்னாடியே பார்த்தா நம்ம ஹயாவும் வந்து சாரி கட்டிக்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்கா. நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்றான். அவளும் வெக்கப்பட்டுக்கிட்டு நான் உங்களோட டையை சரி பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணி விட்டுட்டு இருக்கா. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஹயாவை கூட்டிட்டு வந்துட்டான். ரொம்ப நாள் கழிச்சு ராகத்தை பார்க்கவும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேப்டன் ராகத் திரும்ப வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஜெனரல் ஆஃபீஸரோ அவனை கூப்பிட்டு தனியா பேசினா, நம்ம ஹயா கிட்ட 2 பொம்பளைங்க வந்து உன் பேர் என்னம்மா உன் ஊர் என்னம்மான்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவளோ எனக்கு காதும் கேட்காது வாயும் பேச முடியாது அப்படின்னு சைகளை சொல்லிட்டு இருக்கா. ஊமையா இவ, ஊமை வேற செவிடு வரையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் இலக்காரமாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தவன் வேற வந்துக்கிட்டு என் கூட டான்ஸ் பண்ண வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட கூப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த 2 பொம்பளைங்களோ, இவ கூட நீ டான்ஸ் ஆடி எந்த பிரயோஜனம் இல்லை, இவ ஊமை வேற செவிடு வேற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தூரத்துலேருந்து ராகத்தும் பார்த்துட்டு அவன் இங்கேருந்து ஓடி வந்து ஹயா கையை பிடிச்சி என் கூட டான்ஸ் ஆட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கான். அவளும் சரின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறா. அதுக்கப்புறம் 2 பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப அழகா. அப்போ பார்த்தா யாருக்கும் தெரியாமல் நிறைய தீவிரவாதிங்க வேற உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கானுங்க. ஏன்னா மொத்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸும் இங்கே இருக்காங்க இல்லையா, ஸோ அதனால மொத்தமாக முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் வந்திருக்கானுங்க போல். அது இவங்களுக்கு தெரியாமல் பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தீவிரவாதிகளும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பதிலுக்கு இவங்க கையிலேயுமே துப்பாக்கி இருக்கும் இல்லையா, ஸோ அதனால மாறி மாறி ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹயாக்கு அடி வர பட்டுருச்சு போல, மயக்கமாய் கீழே விழுந்து கிடக்குறா. அதுக்கப்புறம் அவளை அங்கேருந்து தூக்கிக்கிட்டு ஒரு குடிசைக்கு வந்துடுறா. அவள் அப்படியே பேச்சு மூச்சு இல்லாமல் படுத்திருக்கா. என்னாச்சுன்னே தெரியல. இவனும் ஹயா எழுந்துருன்னு சொல்லிட்டு எழுப்ப
எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவளும் மயக்கத்தில் இருக்கா. அதுக்கப்புறம் இவனும் அவள் பக்கத்தில் குளிருதுன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். மயக்கத்தில் இருக்கிற ஹயா கிட்ட இவனும் தன்னோட மனசில் இவ்வளோ நாளாக வச்சிருந்த அந்த காதலை வெளிப்படுத்திடுறான். எனக்கு என்னாச்சுன்னு தெரியல ஹயா, நீ என்னோட லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் சிரிக்கிறேன், என்னோட பயத்தை நான் வந்து போக்கிட்டேன், நான் வெளி உலகத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், நான் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டேன், இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீ மட்டும் இதே மாதிரி என் வாழ்நாள் ஃபுல்லாக என் கூடவே இருந்தேன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்படியே ஆனந்த கண்ணீர் வந்து அவன் மேலே பட்டுருது. டக்குன்னு அவளும் முழிச்சு பார்க்குறா. இவனோட உதடு லைட்டாக அசைஞ்சிருக்க மாதிரி தெரியுது. அப்போ ஏதோ பேசியிருக்கான் அப்படிங்கிறது மட்டும் இவளுக்கு புரியுது. என்ன பேசுனீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே, திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, அதை நான் எப்படி சொல்லுவேன் ஹயா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இந்த பக்கமாக திரும்பிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கான். நான் ஒன்று ரொம்ப காதலிக்கிறேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போவும் அவள் சொல்கிறா, என்ன பார்த்து ஏன் முன்னாடி பேசுங்க, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப லேட் ஆகிடுச்சுல, சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறான். முகத்தும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. பெரியம்மாவை வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கா ஹயா. ஆனால் பெரியம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது, அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது, அதெல்லாம் இவளுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. ஸோ அதனால் பெரியம்மா எங்கே போனாங்கன்னே தெரியல, கால் பண்ணாலும் எடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ ஒன்றும் பயப்படாத, இங்கே பக்கத்தில் தான் எங்கேயாவது போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் அங்கே டேபிளில் வந்து ஒரு பேப்பர் இருக்குது. அதில் படித்து பார்த்தா பெரியம்மா வந்து எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காங்க, நான் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற தர்காவுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உன் பெரியம்மா பக்கத்தில் இருக்க தர்காவுக்கு தான் போயிருப்பாங்க, அவங்க மேபி அங்கேயே இருந்திருக்கலாம், வருவாங்க, வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகிடுது. நம்ம ஹயாவோ இன்னும் பெரியம்மா வீட்டுக்கு வந்து சேரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோடையும் பயத்தோடையும் இருக்கா. அப்போ ராகத் வந்து அந்த வீடு ஃபுல்லாக அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கான், கேண்டில் லைட் டின்னருக்காக போல். அதுக்கப்புறம் அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு அங்கே வந்து உட்கார வச்சுட்டு இருக்கான். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு, எதுக்காக இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அவனோட காதலை சொல்கிறதுக்காக தான் அதெல்லாம் பண்ணியிருக்கான் போல். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதும் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூங்கிற வார்த்தையை தான் சொல்ல வரான். பட் ஐன்னு சொல்கிறதுக்குள்ளே அங்கே ஃபோன் வந்துடுது. சனம் தான் கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்து பேச சொல்கிறா. பெரியம்மாவை காணோம், அவங்கள பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேளுங்க அப்படின்னு சொன்னதும் இவனும் கேட்குறான். அவளும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. பெரியம்மாவுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போனது, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் வந்து எதுவுமே ஹயாக்கு தெரிய வேணாம், அவள் ரொம்ப பயந்துருவா, சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அதனால் இவனும் சொல்லாமல் ஒன்றும் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹயா ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்கா. அப்போ ஒரு பெரிய கல் ரோட்டில் இருக்குது. அதில் யாராவது தடுக்கி விழுந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் நடு ரோட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த கல்லை நவத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அப்போ பின்னாடியே பார்த்தா ஒருத்தவன் வந்து பைக் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இவன் அப்படி நடு ரோட்டில் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அவனும் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். இவளுக்கு தான் காது கேட்காது இல்லையா. ஸோ அதனால அப்படியே உட்காந்துட்டு அவன் அந்த கல்லை நகர்த்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவனும் டக்குன்னு வளைச்சி போறேன்ட்டு அவன் மேலே ஃபுல்லாக தண்ணி அடிச்சு விட்டு போயிடுறான். அவனுமே பைக்கோட சேர்ந்து கீழே விழுந்துடுறான். கையில் வர அடிபட்டுருது. இவளை உடனே பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்கான். நீ என்ன பைத்தியம்மா, நடு ரோட்டில் உட்காந்துக்கிட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கான். அவளுக்கும் வந்து தான் வாய் பேச முடியாது இல்லையா. ஸோ அதனால கை ஜாடையால் அந்த கல்லை நகர்த்துறதுக்கு தான் நான் வந்து முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசினா அவனுக்கு வந்து என்னமோ இவனை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி தோணுது. என்ன நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நீ என்னையே கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். அவளுமே சரியான பைத்தியமாக இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறா. இந்த பக்கம் ஹயாவை குளிச்சுட்டு வந்து நின்றுட்டு இருக்கா, தலை தோட்டிட்டு. அவளை பின்னாடியிலிருந்து கொஞ்சம் நேரம் ரசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன சர்ப்ரைஸ்னு கேட்டால் வா நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். ஹாலில் பார்த்தா இவனோட தம்பி வந்திருக்கான் போல. தம்பி வேற யாரும் இல்லை, இவளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரோட்டில் திட்டிட்டு இருந்தான்ல அவன் தான் வந்து நின்றுட்டு இருக்கான். இவளை பார்த்ததும் இந்த பொண்ணு இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ உனக்கு முன்னாடியே இந்த பொண்ணு தெரியுமான்னு கேட்டான். ஆமாம் தெரியும், இந்த பொண்ணு ரோட்டில் உட்காந்துக்கிட்டு சர்க்கஸ் காமிச்சிட்டு இருந்தா, கொஞ்சம் விட்டா என்னோட உயிரே போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவளும் கையை காமிச்சிட்டு அந்த கல்லை நகத்தை தான் நான் முயற்சி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பாத்தியானா இதே மாதிரி தான் அங்கேயும் என்ன டீஸ் பண்ணி பேசிட்டு இருந்தா, இவளுக்கு எவ்வளோ கொழுப்பு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா தான் ராகுல் சொல்லி புரிய வைக்கிறான், இவளால் பேசவும் முடியாது, இவளுக்கு காதும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஹயா கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறான். அவளும் என்ன நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. இப்போ நைட்டு அடுத்து நம்ம ஹயாவோ தொழுதுட்ருக்கா. அதை தூரத்துலேருந்து ராகத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் ஒரு கதவு வழியாக தம்பிக்காரனுமே ஹயாவை பார்த்துட்டு இருக்கான். அவனோட லுக்குமே வந்து வேறு மாதிரி இருக்குது, சரியில்லாத மாதிரி தான் இருக்குது. இவன் பார்க்குறான்னா இவன் வந்து நம்ம ஹயாவை காதலிக்கிறான். ஆனால் அவனுமே பார்த்துட்ருக்கான். என்ன கதைன்னு ஒன்றும் புரியல. இந்த பக்கம் ஹயாவும் சாப்பாடு சர்வ் பண்ணிட்டு இருக்கும் போது தம்பி ஒரு பக்கம் அப்படியே பார்த்துட்டு அவளை சைட் அடிச்சிட்டு இருக்கான். அண்ணனும் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அந்த முனிஷாவோட புருஷன் திரும்ப வந்து நின்றுட்டு இருக்கான். இவங்களுக்கும் பயங்கரமான ஷாக்காக இருக்குது. ஹயா வர அவனை பார்த்துட்டு பயந்து போயிட்டு இருக்கா.
அவன் என்னடானா அங்கேருந்து வந்து எல்லாருக்கிட்டையுமே நார்மலாக வந்து ஈத் முபாரக் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உட்காந்துட்டு அவனாவே சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து என்னோட ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ராகத்தும் ஸ்டாப் பண்ணி, நீ எங்கே போகிற, உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தியாச்சுல, இப்போ எதுக்குடா திரும்ப வந்தேன்னு கேட்டா, என் பொண்டாட்டி இந்த வீட்டில் தானே இருக்கா, அப்போ நானும் இந்த வீட்டில் தானே இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நீ பண்ண வேலையால் தான் நான் உன்னை வந்து வீட்டை விட்டே துரத்துனேன், மரியாதையாக இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அந்த முனிஷாங்கிற பொம்பளை அங்கே வந்து, போது நிறுத்து, இது என்னோட வீடு, என் வீட்டில் என் புருஷனே இருக்கக்கூடாதுன்னு நீ வெளியே துரத்திட்டு இருக்கியா, நீ என் புருஷனை இதுக்கு முன்னாடி துரத்தும் போது நான் அமைதியாக தான் இருந்தேன், இப்போ அவரே என்னை தேடி வந்திருக்காருங்கும் போது நீ எப்படி துரத்துவ, உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டா, இந்த வீட்டோட பவர் ஆஃப் அட்டார்னி என் பேரில் தான் இருக்குது, இந்த வீடும் எனக்கு தான் சொந்தம், அப்போ இந்த வீட்டில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும், இவெல்லாம் வந்து இந்த வீட்டில் இருக்கா, அப்போ என் புருஷன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதா, என் புருஷன் இங்கே தான் இருப்பார், உனக்கு அவர் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினச்சினா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதனால அவனுமே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். கூடவே தம்பிக்காரனும் நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். நம்ம ஹயாவை மட்டும் அந்த வீட்டில் தனியாக விட்டுட்டு போவானா என்ன, அந்த மாதிரி அப்படி ஒரு கேடு கட்டம் இருக்கிற இடத்துல, அதனால அவளையுமே அழைச்சிட்டு தான் போகிறான். ஒரு புது வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினியும் லெஃப்ட் சைடில் இருக்கிற ரூம் எனக்கு வேணும்னு கேட்டால், இல்லை அது எனக்கு தான் வேணும்னு தம்பிக்காரனும் சண்டை போட்டுட்டு இருக்கான். இல்லை எனக்கு தான் வேணும்னு இவளும் கேட்டுட்டு இருக்கா. ஒரு ஐடியா பண்ணலாம், ரெண்டு பேருமே வந்து அந்த ரூமுக்கு வேகமாக ஓடி போகலாம், யார் ஃபஸ்ட்டு அந்த ரூமுக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரூமு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஓடி போயிட்டு இருக்கும் போது கால் ஸ்லிப் ஆகி நம்ம ஹயா கீழே விழ போகிறா. டக்குன்னு அந்த தம்பிக்காரனும் பிடிச்சிடுறான். ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. தம்பிக்காரனுக்கு நம்ம ஹயா மேலே ஒரு காதல், அதே மாதிரி அண்ணங்காரனுக்கும் ஹயா மேலே ஒரு காதல். ஸோ இவன் என்னடா ஆனால் இந்த பக்கம் நின்றுக்கிட்டு என் மனசில் இருக்கிற காதலை கூடிய சீக்கிரத்தில் ஹயா கிட்ட சொல்லத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ராகத்தும் தம்பிக்காரங்கிட்ட ஹயாவை காதலிக்கிறான் இல்லையா, அந்த விஷயத்தை பற்றி சொல்ல போனால் அவன் முந்திக்கிட்டு, அண்ணா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். என்னடா சொல்லுன்னு கேட்டால், அது வந்து நான் ஒரு பொண்ணை வந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், இது எனக்கே புதுசாக தான் இருக்குது, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னா என்னால் இதை நம்பவே முடியல, அதுவும் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுனா, அவளை மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை தான் நான் காதலிக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரிடா தம்பி, அந்த பொண்ணு யாரு, நீ யாரடா காதலிக்கிறேன்னு கேட்டால், வேற யாரு, நான் ஹயாவை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கும் பயங்கரமான ஷாக்கு. என்ன சொல்கிற, நீ ஹயாவையா காதலிக்கிறேன்னு கேட்டால், ஆமாம் நான் ஹயாவை தான் காதலிக்கிறேன், அவளை பார்த்த நாள்லேருந்து எனக்குள்ள ஒரு வித்தியாசமான ஃபீலிங்னா அவளை தான் காதலிக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் அவள் கூட சேர்ந்து லைஃப் லாங் வாழணும்னு நான் நினைக்கிறேன்னா அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்லாம் சொல்லிட்டே இருக்கான். இவனுக்கும் ஒன்றும் புரியல. என்னடா சொல்கிற, நீ உண்மையிலே தான் நீ சொல்கிறியா, ஹயாவையா நீ காதலிக்கிற, அவளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்டால், ஆமாண்ணா நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் தான் ஹயா கிட்ட சொல்லணும், அவகிட்ட போயிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேளுங்க, அவள் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். இவனுக்கும் மனசு உடஞ்சி போயிடுது. ஹயாவை வந்து இவன் தான் உருகி உருகி காதலிச்சிட்டு இருந்தான், இப்போ குறுக்கால பூந்துட்டு தம்பி காதலிக்கிறேன்னு சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹயா கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ தம்பிக்காரனும் ராகத்திக்கிட்ட, அண்ணா போய் சொல்லுங்க, நான் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லி அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் அவனுமே வந்து ரொம்ப தயக்கத்தோட ஹயா கிட்ட வந்துட்டு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறான். இதே தான் நீங்கள் அப்பையிலேருந்து சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் என்ன விஷயம்னு சொல்ல மாட்டீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதும் அவனும் டக்குன்னு நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்டுறான். இவ்வளோ டக்குன்னு வெக்கப்பட்டுக்கிட்டு, என் மனசில் இருந்த விஷயத்த நீங்களே சொல்லிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கா. அதாவது நம்ம ஹயாவுமே ராகத்தை தான் லவ் பண்ணுறா, இந்த விஷயத்த இவர் இவ்வளோ சீக்கிரம் வந்து கேட்பாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அவனை இந்த சிரிப்பை பார்த்துட்டு, அப்போ இவளும் தம்பியை லவ் பண்ணுறா போல அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். அப்போ திரும்பவும் கேட்குறா, நீ வந்து என்னோட தம்பியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்கும் போது அந்த தம்பிங்கிற வேர்டை சொல்லும்போது அவள் டக்குன்னு கீழே குனிஞ்சிடுறா. ஸோ அதனால அவளுக்கு அது தெரியாது. பட் கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்ட விஷயம் மட்டும் அவளுக்கு தெரியுது. அதாவது ராகத்தை பற்றி தான் இவன் பேசுகிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே தலையாட்டிட்டு இருக்கா. நீ என்ன சொல்லிட்டு இருக்க, உண்மையாகவே உனக்கு சம்மதமானு கேட்டா, ஆமாம் எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கையுமே காட்டிக்கிட்டே இருக்கா. இப்போ இவளுமே வந்து நம்மளை காதலிக்கலையா, நம்ம தம்பியை தான் காதலிக்கிறா போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வாங்கி வெளியே வந்துட்டு தம்பிக்காரங்கிட்டேயுமே கல்யாணத்துக்கு அவள் சம்மதம் சொல்லிட்டாடா அப்படின்னு சொன்னதுமே அவன் குதிச்சுக்கிட்டு சோஃபாவில் ஏறி குதிச்சுக்கிட்டு இருக்கான். ஹை ஜாலி, எனக்கு கல்யாணம், எனக்கு வந்து ஹயா ஓகே சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம். அப்போ ஹயாவுமே வெளியே வந்து இதை பார்த்துட்டு, சரி அண்ணனுக்கு கல்யாணமாக போகுதுல என் கூட, அதனால தான் இவன் இவ்வளோ குஷியாக இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அதை பார்த்துட்டு இருக்கா. பட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் ஹயாவுக்கு தெரியாது. ராகத்துமே தப்பாக தான் நினச்சிக்கிட்டான். அதுக்கப்புறம் பெரியம்மாவை தூங்க வச்சுட்டு அவன் அந்த ரூமை விட்டு வெளியே போனால் பின்னாடியே ராகத்து வந்து அவளோட கையை பிடிச்சிட்டு ஸ்டாப் பண்ணுறான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு. என்ன விஷயம் சொல்லுங்கள், நீங்கள் எதுவும் சொல்லணும்னு என்கிட்ட ட்ரை பண்ணுறீங்கன்னு எனக்கும் தெரியுது, அது என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதும், அது வந்து நான் ஹயா, நான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றை காதலிக்கிறேன்னு சொல்ல வரதுக்குள்ளே அங்கே அந்த தம்பிக்காரனும் வந்துட்டு, அண்ணா நான் வந்து ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போகிறேன், நான் ஹயாவையும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படிக்க அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். இவன் மனசில் இருக்கிற காதலை சொல்லவும் முடியல. சொல்கிற
சொல்கிறப்பெல்லாம் இந்த தம்பிக்காரன் வந்து தடங்களாகவே வந்து நின்றுட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு கேரக்டர் வராமலே இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ராகத்தோ வெக்ஸ் ஆகி படுத்திருந்தா பக்கத்தில் தம்பிக்காரன் கல்யாணமாக போகுது இல்லையா, ஸோ அதனால குஷிலையும் கொண்டாட்டத்துலையும் அண்ணங்காரங்கிட்ட ஹயாக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, சரி நாங்கள் ஹனிமூனுக்கு எங்கே போகிறது, ஹயாக்கு எந்த ஊர் நான் பிடிக்கும் அப்படி இப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ராகத்தோ ஒரு தடவை வந்து ஹயா சொல்லியிருப்பா எனக்கு மக்காவுக்கு போக ஆசைன்னு சொல்லியிருப்பா, அதை பற்றி தான் அவன் நினச்சிட்டு இருக்கான். பட் தம்பிக்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படிங்கவுமே அண்ணா நான் இப்போவே ஹயாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். என்னடா இந்த நேரத்தில் நீ போய் ஹயாவை பார்க்க போறியான்னு கேட்டா, ஆமாண்ணா நீங்களே எதுவும் சொல்ல மாட்டேறீங்க, அப்போ ஹயாக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும், நான் இப்போவே போகிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அவள் தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உட்காந்துருக்கான். டக்குன்னு அவள் கண்ணு முழிச்சு பார்த்துட்டு என்னாச்சு பெரியம்மாக்கு ஏதாவது உடம்பு சரியான்னு கேட்டால் அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க, அவங்க தூங்குறாங்க, நான் உனக்கு வந்து என்ன பிடிக்கும்னு கேட்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு கேட்டால், அதாவது உனக்கு இப்போ கல்யாணமாக போகுது இல்லையா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எங்கே போகணுன்னு ஆசைப்படுற, உனக்கு லெஹங்கா பிடிக்குமா சாரி பிடிக்குமா, கல்யாணத்துக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக தான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருக்கான். இவளுக்கும் ஒன்றும் புரியல. பின்னாடி பார்த்தா ராகத் நின்றுட்டு இருக்கான். இவன் என்ன நினச்சிக்கிட்டானா ராகத்தான் இதை கேட்கறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு தம்பியை விட்டு கேட்க சொல்லியிருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லெஹங்கா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அவ சொல்லிட்டே இருக்கா. அப்படியே அவனுக்கு லெஹங்கா பிடிக்குமா, அப்போ அதுவே வாங்கிடுவான் அப்படின்னு தம்பிக்காரன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் ராகத்தோ காதல் தோல்வியில் ஹயாவை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கான். அவ கூட பழகுனது பேசுனது அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு என்னோட வாழ்க்கையில் காதலுக்கு இடமே இல்லை போல இருக்குது, அதனால தான் என்னோட ஃபஸ்ட்டு மனைவியுமே என்னை விட்டு பிரிஞ்சு போனேன், இப்போ ஹயாவுமே என்னை விட்டு பிரிய போகிறா அப்படிங்கிற மாதிரிலாம் வருத்தப்பட்டுட்டு இருக்கான். இப்போ மறுநாள் ஆகிடுது. சனம் கிட்ட கல்யாணத்தை பற்றின விஷயத்த பேசுகிறதுக்காக நம்ம ஹயா அப்புறம் அந்த தம்பிக்காரன் ராகத் எல்லாருமே வந்திருக்காங்க. நாளைக்கே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சனம்க்கோ ஒன்றும் புரியல. என்ன ஹயா நாளைக்கே கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்களேன்னு கேட்டால், ஆமாம் நானுமே சொன்னேன் பெரியம்மா கண்ணு முழிக்கிட்டோம் அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் இவங்க கேட்க மாட்றாங்க அப்படின்னு சொன்னதும், ஆனால் நாளைக்கே கல்யாணமா, எப்படி எங்களால் இவ்வளோ விஷயத்த மேனேஜ் பண்ண முடியும், நிறைய வேலை இருக்குது, எப்படி அதெல்லாம் ஒரு நாளில் செய்ய முடியும்னு கேட்டால், நம்ம ஆகிலும் மாவேகமாக கூட்டிகிட்டு வந்துட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல காரியத்தை தள்ளி கூடாது, நானும் ஹெல்ப் பண்ணுறேன், நாளைக்கே பண்ணிடலாம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதை வந்து பார்த்துட்டு நீலாம்பரியும் அப்போது ஹயாவுக்கு கல்யாணமாக போகுதா, பரவாயில்ல கல்யாண வேலையில் அவங்க எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க, இதுதான் நல்ல சான்ஸ், இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு தில்சாத்தையுமே கொன்ற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் தம்பிக்காரனும் ஹயாக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருப்பான் போல், அதை போயிட்டு அண்ணங்காரங்கிட்ட கொடுத்து நீங்கள் போய் இதை ஹயா கிட்ட கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு கொடுத்துட்ருக்கான். என்ன விளையாடுறியா நீ, உனக்காக கல்யாணத்துக்காக அவகிட்ட போய் பேசினேன், அப்புறம் நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிறதுக்கும் நான் வந்து அவகிட்ட போய் பேசினேன், இப்போ இதையும் கொண்டு போய் நானே கொடுக்கணுமா, என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறான். அண்ணா நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்காம வேறு யாருக்கிட்டனா கேட்குறது, ப்ளீஸ் அண்ணா எனக்காக இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் அவனும் சரி கூட நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். ஹயா கிட்ட அவன் கொடுத்தான் இல்லையா அந்த ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்துட்ருக்கா. அவளும் அதை வச்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறா. இது நீங்களா வாங்கினீங்கன்னு கேட்டால், இல்லை நான் இல்லை என் தம்பி தான் வாங்கினான்னு சொல்கிறான். அப்படியே அவங்களோட தம்பியோட செலெக்ஷன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு ரூமில் போயிட்டு சர்வானி எடுத்துகிட்டு வந்துட்டு இவங்கிட்ட கொடுத்துட்ருக்கா. இது உங்களுக்காக நான் வாங்கினது அப்படின்னு கொடுக்குறா. அதுக்கப்புறம் அவனுமே அதை வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹயாவும் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. சனமுக்குமே வந்து ஃபைஸ் கூட தான் வந்து கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா போல். ஸோ அவளுமே வந்து தம்பிக்காரன் கூட தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அதே மாதிரி தம்பிக்காரனுமே இந்த பக்கம் ரெடி ஆகிட்டான். அண்ணனுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் மட்டும் இல்லைனா இது எதுவுமே நடந்திருக்காதுண்ணா, ஹயா இன்னைக்கு என்னோட மனைவியாக போகிறான்னா அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என்னால் இதை இப்போவுமே நம்ப முடியல, ரொம்ப நர்வஸாக இருக்குண்ணா, ரொம்ப நன்றிண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்கான். ஹயாவும் தனக்கு ராகத் கூட தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக ஒரு ஸ்வெட்டர் வரைக்குமே ராகத்துன்னு சொல்லிட்டு பேர் போட்டு எம்ப்ராய்டிங் பண்ணிலாம் வச்சுருக்கா. இன்றைக்கி என்னோட காதல் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஆனால் உண்மையிலே அவளோட கல்யாணம் தம்பி கூட தான் நடக்க போகுது அப்படிங்கிற உண்மை இன்னுமே அவளுக்கு தெரியல. கல்யாணமும் நடக்க போகுது, பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேருமே அழைச்சிட்டு வந்துட்டாங்க. நம்ம ஹயாவோட முகம் மூடி இருக்குது. ஸோ அதனால் அந்த பக்கம் நிற்கிறது யார் என்னன்னுலாம் தெரியலை. ஜஸ்ட் அவள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை ராகத் தான் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸில் இவர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கார், ஆனால் முகத்தை தான் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து உட்காந்துருக்காங்க அவங்க இடத்துல. அதுக்கப்புறம் பொண்ணையும் மாப்பிள்ளையுமே உட்கார வச்சுக்கிட்டு இந்த மாதிரி 51,000 மகர் கொடுத்து நீ வந்து ஃபைஸை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்டால் ஃபஸ்ட்டு ஹயா வந்து சம்மதம் வந்து எப்படி சொல்லுவா வாயால். ஸோ அதனால் சனம் வந்து அவகிட்ட போயிட்டு சம்மதமானு கேட்குறா. அவளும் சம்மதம்னு சொல்லிட்டு தலையாடுறா. சம்மதம் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் 3 தடவை கேட்கும் போதும் 3 தடவையுமே இவர் ராகத்தை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு நினச்சிக்கிட்டு சம்மதம்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பொண்ணு 3 தடவை கேட்கும் போதும் சம்மதம் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இப்போ மாப்பிள்ளை கிட்ட போயிட்டு உனக்கு வந்து ஹயாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் பாப்பான்னு கேட்டால் அவனுமே வந்து சிரிச்சுக்கிட்டே எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். 3 தடவையுமே எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறான். ஒரு விளையாப்ப நிக்காகும் முடிஞ்சிருச்சு. எல்லாருமே வந்து கங்க்ராச்சுலேஷன் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹயா அந்த பக்கம் நிற்கிற அவனோட முகத்தை பார்க்குறா. பார்க்குறவளுக்கு
பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அங்கே மாப்பிள்ளையா நிற்கிறது தம்பிக்காரன், அண்ணங்காரன் என்னடானா பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குது அப்படின்னு. எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹயாக்கு தான் ஒன்றுமே புரியல. ராகத்தையுமே அங்கே காணோம். இந்த ராகத்தை எங்கே போனாரு அப்படின்னு சனம் கேட்டுட்டு இருக்கா. பார்த்தா அவன் என்னடானா திரும்ப போயிட்டு மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டு இருக்கான். பொட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு. அப்போ தான் அங்கே ஹயாவுமே வந்து நின்றுட்டு இருக்கா. ஹயா, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? நீ ஃபைஸ் கூட தானே இருந்தாகணும். சரி, ஓகே, நான் அவங்ககிட்ட சொல்லாமல் கிளம்புனது தப்பு தான். ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. இதுக்கப்புறமா நான் இங்கே இருந்து என்ன பண்ண போகிறேன்? உனக்கும் ஃபைஸ்க்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நானும் மிலிட்ரியில் போயிட்டு ஜாயின் பண்ண போகிறேன். நான் அவங்ககிட்ட சொல்லாமல் கிளம்பலான்னு தான் பார்த்தேன். இப்போ நீயே வந்து பார்த்துட்ட. சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கோ ஒன்றும் புரியல. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே இன்னும் அவளுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கல. இதில் இவன் வேற வந்து போகிறேன்னுட்டு இருக்கானா. உங்களுக்கு என்னோட ஃபீலிங்ஸை பற்றி கவலையே இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. என்ன சொல்லிட்டு இருக்கா ஹயான்னு கேட்டா. அப்போ தான் அவளும் சொல்கிறா, நான் உங்களை தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எதுக்காக ஃபைஸ் வந்து அங்கே உட்காந்துருக்கான்? அவனுக்கும் எனக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இவனுக்கோ ஒன்றும் புரியல. ஆனால் நீ தானே வந்து ஃபைஸை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு அன்றைக்கி சொன்னேன். நான் உங்ககிட்ட வந்து கேட்கும் போது நீ அப்படி தானே சொன்னேன்னு கேட்டா. இல்லை, நான் அன்றைக்கி உங்களை கல்யாணம் பண்ணிக்க தான் சம்மதம்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இதனால என்னோட வாழ்க்கையே இன்றைக்கி மாறி போயிடுச்சு. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு கோவத்துலையும் அழுகையிலையுமே அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கா. கையில் இருக்கிற வலையெல்லாம் கூட கையில் குத்திடுது. ரத்தம் வந்துட்டு இருக்கு. இவனுக்கோ ஒன்றும் புரியல. அப்படியே அடிச்சுக்கிட்டே அப்படியே அழுதமேனிக்கு அவனோட நெஞ்சில் சாஞ்சிக்கிட்டே அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிட்டே இருக்கா. இவனுக்கோ ஒன்றுமே புரியல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு அப்போ இவளுமே நம்மளை தான் காதலிக்கிறா அப்படிங்கிற விஷயத்த இப்போ தான் இவன் தெரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் அவனுமே அவளை ஹக் பண்ணிக்கிட்டு அப்படி நின்றுட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேருமே காதலிச்சிருந்தாலும் இப்போ வந்து ஹயா தம்பியோட ஒய்ஃபு அப்படிங்கிற விஷயம் இவனுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஹயா, இப்போ உனக்கும் என் தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால நீ இப்போ அவன் கூட தான் இருந்தாகணும். அப்புறம் நீ என்ன காதலிச்சதும் நான் உன்னை காதலிச்சதும் என்னோட தம்பிக்கு தெரிய வேணாம், அது தெரியாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இவளோ நான் நடந்த இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கவே மாட்டேன். நீங்கள் என்னடானா உங்கள் தம்பியை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு நடந்தது கல்யாணமே இல்லைனா இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கவே மாட்டேன். மனசில் உங்களை வச்சுக்கிட்டு உங்கள் தம்பி கூட என்னால் எப்படிங்க குடும்பம் நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. இதெல்லாம் அவள் சைகளை சொல்லிட்டு இருக்கா. பின்னாடி நமக்கு வாய்ஸ் ஓவரில் காமிக்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து என்ன ஊமையாக இருக்கா, இவன் எப்படி பேசுகிறான்லாம் கேட்காதீங்க கமெண்டில் வந்து. அது மட்டும் இல்லாமல் இவன் என்னடானா என்னதான் இருந்தாலும் இப்போ உனக்கும் என் தம்பிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால நீ ப்ளீஸ் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. அவன் உன்னை காதலிக்கிறான். உன்னை காதலிச்சு தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் என்னை விட என் தம்பி உன்னை ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்பான். ப்ளீஸ் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடு எனக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போயிட்டு நேராக தம்பிக்கிட்ட போயிட்டு அவன் கையும் இவன் கையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு நான் கிளம்புறேன், ஆர்மிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தம்பிக்காரனும் என்னண்ணா நீங்கள் திடீர்னு இப்படி கிளம்புறீங்களேன்னு சொன்னால், ஆமாப்பா உன்னோட கல்யாணத்தினால தான் நான் இங்கே இருக்க வேண்டியதாகிடுச்சு. இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, இனிமேல் ஒன்று ஹயா பார்த்துப்பா, ஹயாவை நீ பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கே அங்கே இருந்து போயிட்டு இருக்கான். கண்களில் கண்ணீரோட பழசெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே. நம்ம ஹயாக்கோ தன்னோட காதல் இப்படி பிரிஞ்சு போகிறத ஏற்றுக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் இவளோட வாழ்க்கையை இன்னைக்கு மாறி போயிடுச்சு. காதலிச்சது என்னமோ அண்ணங்காரனை தான், ஆனால் கல்யாணம் தம்பி கூட நடந்துருச்சு. இந்த பக்கம் ஹயாவோ தனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த இன்னுமே அவளால் ஏற்றுக்க முடியல. அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கா. அப்போ தான் அங்கே தம்பிக்காரனுமே வந்து ஹயா என்ன யோசிச்சு இருக்கா அப்படின்னு கேட்டா. ஒன்றும் இல்லை, என்னோட பெரியம்மா இப்போ எப்படி இருக்காங்கன்னு கேட்டா. அவங்க இப்போ நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறான். சரி, ஆஹில் மாமா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவ சைகளை சொல்லி காட்டினா அவனுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறான். இதுவே ராகத்தாக இருந்தால் அவன் ஈஸியாக புரிஞ்சிருப்பான். ஸோ அதையும் ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்துட்டு திரும்பவும் அவள் சைகை பண்ணி காமிச்சிட்ருக்கா. என்னோட மாமாவை பற்றி தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னதும் அவரும் கூடிய சீக்கிரத்தில் குணமாயிடுவார். சரி வா ஹயா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான் தன்னோட ரூமுக்கு. அங்கே போய் பார்த்த இவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட் நைட்டுக்கு வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்க்குற இவளுக்கோ ஒன்றுமே புரியல. அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்கா. அதை இவனும் கவனிச்சுட்டு இல்லை ஹயா, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, ரிலாக்ஸாரு. நான் உன்னை சாப்பிட வைக்கிறதுக்காக தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். அங்கே பாரு உனக்காக நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா தான் இவளுக்கு புரியுது. அப்புறம் அவனும் உட்கார வச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு சொன்னால் அவன் என்னடானா ராகத்தை பற்றியே யோசிச்சுட்டு அந்த இடத்துல அவன் கூட ஒன்றா ஒரே இடத்துல இருக்கக்கூட முடியல. அதனால அவன் இங்கேருந்து எழுந்திரிச்சு ஓடி போய்ட்றா அழுதுகிட்டே. புதுசாக ஒரு கேரக்டர் வந்து என்ட்ரி ஆகிட்டு இருக்கு. இவங்க வந்து ராகத் அப்புறம் ஃபைஸோட ஆன்ட்டி போல. ஆன்ட்டி நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆசையாக போய் பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாம் விடுப்பா, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சாம்ல, ஒரு வார்த்தை கூட நீ சொல்லலையே. சரி உன்னோட பொண்டாட்டி எங்கே, அவளை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹயாவுமே அங்கே வரா. அவள் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாயால் சொல்லாமல் சும்மா சைகையில் தான் சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப அமைதியான பொண்ணு போல இவ அப்படிங்கிற மாதிரி இந்த ஆண்டியும் பார்த்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹயாவோ டைனிங் டேபிள் பக்கத்தில் நின்றுக்கிட்டு பிளேட்லாம் தொடச்சி வச்சுட்டு இருக்கா. அப்போதான் அந்த ஆண்டியுமே அந்த பக்கமாக காஃபி குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கு. அப்போ தெரியாமல் அந்த கிளாஸை கீழே போட்டுருது. அந்த சவுண்டு கூட இவளுக்கு கேட்க மாட்டேங்குது. மருமகளே இதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அதுக்குமே அவள் எந்த ரியாக்ஷனுமே எல்லாம் நின்றுட்டு இருக்கா. நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அவள் காதில் வாங்கலை. அதுக்கப்புறம் இந்த ஆண்டிக்கு கோவம் வந்துடுது. அங்கே இருக்கிற பிளேட்டை வேணும்னே உடச்சிக்கிட்டே இருக்கு. அப்போவும் இவள் காதில் வாங்காமல் நின்றுட்டு இருக்கா. 2-3 பிளேட்டை உடச்சதுக்கு அப்புறமும் காதில்
காதில் வாங்கலை அப்படிங்கவுமே அந்த சவுண்டு கேட்டு அங்கே அந்த தம்பிக்காரனும் வந்துடுறான். என்ன ஆச்சு ஆண்டி, எதுக்காக நீங்கள் இதெல்லாம் போட்டு உடச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, நீ எங்கே இருந்தோ ஓடி வர இந்த சவுண்டு கேட்டு, ஆனால் பக்கத்தில் தான்ப்பா இவன் நிற்கிறா, காதிலே வாங்க மாட்டா, இவளுக்கு எவ்வளோ திமுரு அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கு. நீங்கள் இன்னும் எத்தனை பேர்ஸை போட்டு உடைச்சாலும் சரி, இவ்வளோ கத்துனாலும் சரி, அவளுக்கு காதில் விழாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, அவளால் பேசவும் முடியாது கேட்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இந்த ஆண்டிக்கோ பயங்கரமான ஷாக்காக இருக்குது. ஒரு காது கேட்காத ஊமை பொண்ணையா இவன் கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹயா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி வந்து நோட்டம் விட்டுட்டு இருக்கு. அவளுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அதனால புருஷன் ரூமில் இருக்காமல் இவ எதுக்காக வேற ரூமில் படுத்திருக்கா அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்க்க போது அதுக்குள்ளே அங்கே அந்த தம்பிக்காரன் வந்து ஹயாவை பெட்டில் தள்ளி விட்டுட்டு அவன் மேலே படுத்துட்டு இருக்கான். ஸோ இதை பார்க்குற இவளுக்கோ ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறமா தான் இவன் சைகை காட்டிட்டு இருக்கான். அந்த பக்கமாக ஆண்டி நிற்கிறாங்க. அதுக்காக தான் நான் இப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அந்த ஆண்டியும் அந்த இடத்த விட்டு போகிற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்தோமே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆண்டியும் அங்கேருந்து போயிடுது. அப்புறமா இவனும் ஹயா கிட்ட சாரி கேட்குறான். சாரி ஹயா, நான் உங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டது தப்பு தான். ஆனால் வந்து ஆண்டி வந்து சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க, நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அதனால தான் நம்ம ரெண்டு பேரும் தனித்தனி ரூமில் இருக்கோன்னு வேற அவங்க சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் ஆண்டி இந்த வீட்டை விட்டு போகிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூமில் தான் தங்கி ஆகணும், வேற வழி இல்லை, ப்ளீஸ் ஹயா இதுக்கு ஒத்துக்கோ அப்படின்னு சொன்னதும் அவளும் சரிங்கிற மாதிரி தலையாட்டிடுறா. இங்கே ஹயாவும் ஒரே ரூமில் படுக்கணும்னு இப்போ ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அதனால ஆளுக்கு ஒரு பக்கமாக படுத்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு தம்பிக்காரனோ நம்ம ஹயா கிட்ட க்ளோஸாக நெருக்கமா அவகிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்துட்டு இருக்கான். அவளும் எவ்வளவோ சமாளித்து பார்த்துட்டு இருக்கா. அவள் கண்ணிலேருந்து கண்ணீர் வரைக்குமே வருது. ஆனால் இவன் இந்த மாதிரி அத்துமீறி நடந்துக்கிறத இவளால் பொறுத்துக்கவே முடியல. என்னதான் இருந்தாலும் இவ ராகத்தை தானே காதலிச்சா. இப்போ தம்பிக்காரன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறா. அவனும் உடனே என்னாச்சு ஹயா, ஏதாவது பிரச்சனையா, அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் அப்படி என்ன தப்பாக நடந்துருச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்படின்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ என்ன வேணாலும் பண்ணலான்னு அர்த்தமா, இந்த எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாவணியை கழட்டி அவனோட மூஞ்சில தூக்கி விட்டு எரிஞ்சிட்டு இருக்கா. அவனுக்கோ டக்குன்னு கோவம் வந்துருது. தாவணியை திரும்ப அவன் மேலே போட்டு விட்டுட்டு என்ன பேசிட்டு இருக்கா ஹயா, நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன், இதெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்க வேண்டிய விஷயம் தானே, அது மட்டும் இல்லாமல் நீ கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்பவே மாறிட்ட, என்ன ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா, அப்படி நான் என்ன தான் தப்பு பண்ணேன், இல்லை உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா, அது எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொன்னா தானே எனக்கு புரியும், ப்ளீஸ் ஹயா என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனால் அதுக்கு அவன் எந்த பதிலுமே சொல்லலை. ஸோ அதனால அவனுமே கோவமாக அந்த ரூமை விட்டே போயிடுறான். இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து அந்த ஆண்டியும் பார்த்துருக்கு, ரூமில் நடந்த எல்லாத்தையுமே கேட்டிருக்கும் போல். ஸோ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு யா அல்லா, அப்போ இவங்க ரெண்டு பேரும் உண்மையிலே புருஷ முன்னாடி மாதிரி வாழலையா, இவளுக்கு வாயும் பேச முடியாது காதும் கேட்காது, இருந்தாலும் இவளுக்கு எவ்வளோ திமுரு, என்னோட ஃபைஸே இவ கஷ்டப்படுத்துறாளா, இதுக்கப்புறம்லாம் இவ ஃபைஸுக்கு செட் ஆக மாட்டா, இவளை வீட்டை விட்டு துரத்துறதுதான் என்னோட அடுத்த கட்ட வேலையே அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருக்கு இந்த ஆண்டியும். இந்த பக்கம் ஃபைஸோட ஆண்டி ஹயா மேலே ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் தூங்கின நேரமாக பார்த்து அவளோட கபோர்டை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்குது. பார்த்தா அந்த கபோர்டு ஃபுல்லாகவே அவளோட ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பேக் இருக்குது, சீக்ரெட்டாக அதை ஒழிச்சு வேற வச்சிருக்கா. ஏன்னா அந்த பேக்கில் தான் ராகத் பேரை போட்டு ஒரு சொட்டு செஞ்சிருப்பா இல்லையா, அதை வச்சிருப்பா. ஸோ அதை இந்த ஆண்டியும் வந்து அவள் தூங்கின நேரமாக பார்த்து எடுத்துகிட்டு போயிடுது. இவளும் தூங்கி முழிச்சிட்டு யாரோ இந்த ரூமுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவள் கெஸ் பண்ணிடுறா. ஏன்னா அங்கே இருக்கிற கிளாஸ் உடஞ்சிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு வெளியே வந்து பார்த்தா இந்த ஆண்டியுமே அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போது டக்குன்னு அவள் அதை பிடுங்கிடுறா. என்னத்தை மறைக்கிற, அது உன்னோட காதலனோடதா, அதுதான் நீ சீக்கிரட்டாக வச்சிருக்கியா, அதை காமின்னு கேட்டுட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. அப்போ அங்கே ஃபைஸும் வந்துடுறான். என்ன ஆண்டி பிரச்சனை, எதுக்காக திரும்பவும் ஹயா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, நானா பிரச்சனை பண்ணுறேன், அவள் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம எல்லாருக்கிட்டையுமே மறைக்கிறா, அவள் கையில் வந்து ஒரு சொட்டு வச்சிருக்கா பாரு, அதில் வந்து ஏதோ ஒரு பேர் போட்டுருந்துச்சு, அதை நான் படிக்கிறதுக்குள்ளே போய் டக்குன்னு அதை பிடுங்கிட்டா, அதை வாங்கி பாரு உனக்கே விஷயம் புரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனும் டக்குன்னு அவள் கையில் இருக்கிறத பிடுங்கி பார்க்குறான். அதில் வந்து ராகத்தோட பேர் தான் இருக்குது. அதை பார்த்து அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு, உண்மை தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹயாவுமே அவனை அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கா. ஆனால் டக்குன்னு அவன் கேஷுவலாக அதை எடுத்துக்கிட்டான். இதில் என்ன பெரிய மேட்ரு இருக்குது, ராகத்தனோட பேரை வந்து இவ எழுதியிருக்கா, ஏன்னா ராகத்தனாவை எனக்கு முன்னாடியிலேருந்தே இவளுக்கு தெரியும், அதுக்காக அவருக்கு கொடுக்கறதுக்காக இந்த கிஃப்ட்டை ரெடி பண்ணியிருப்பா, இதில் என்ன பெரிய மேட்ரு இருக்குன்னு நீங்கள் குத்தம் கண்டுபிடிச்சிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹயா, நீ வந்து இதை ராகத்தனாக்கு கொடுக்கறதுக்காக தானே ரெடி பண்ண, நானே அதை அவருக்கு கொரியரில் அனுப்பிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அதை கேஷுவலாக எடுத்துக்கிட்டான். ஆனால் இந்த ஆண்டியோ என்னடா நீ இவ்வளோ மக்கா இருக்கா, அவள் உனக்கு தானடா பொண்டாட்டி, ஆனால் உனக்கு இது மாதிரி எதுவுமே அவள் கொடுக்கலையே, உன்னோட அண்ணனுக்கு அவள் கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கானா, அதில் உனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வரலையா, கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. ஃபைஸ் அவனோட ஆண்டிக்கு கால் பண்ணி வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வராங்க, ஸோ அதனால் நீங்கள் ஹயா கிட்ட சொல்லிட்டு ஃபுட்டை வந்து ரெடி பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறான். சரிப்பா நான் சொல்லிடுறேன், ஆனால் வீட்டுக்கு யார் வர போகிறான்னு கேட்டால் இவன் சினிமாவில் நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் போல், ஸோ அதனால் டேரக்டரும் கூட 2 பேரும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவர் எடுக்க போகிற புது படத்தில் என்னதான் லீட் ரோலில் போட போகிறதா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதனால் அவர் வரும்போது எந்த ஒரு தப்பும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுப்பா,
நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் கரெக்டாக நான் ஹயா கிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு, இதுதான் நல்ல சான்ஸ், இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஃபைஸையும் ஹயாவையும் பிரிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டி வில்லத்தனமாக யோசிச்சு வச்சுட்டு இருக்கு. ஸோ அதனால அவங்களுமே வந்திருக்காங்க வீட்டுக்கு. அப்போ ஹயா எங்கே அப்படின்னு கேட்டால் ஹயா வந்து கிச்சனில் இருக்காப்பா அப்படின்னு அந்த ஆண்டியும் சொல்லுது. சரி இருங்க, நான் போய் என்னோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அவன் கிளம்புனா, நீ எதுக்காக போகிற, அவங்கள எங்கேருந்தே கூப்பிட, அவங்க வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆக்சுவலி தெரியாது இல்லையா, ஸோ அதனால அந்த விஷயத்த சொல்கிறான். அவளால் பேசவும் முடியாது கேட்கவும் முடியாது, அதுக்காக தான் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால், என்ன சொல்கிற ஃபைஸ், உன்னோட பொண்டாட்டி ஒரு ஊமை செவுடா, இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு அவனுக்கும் கோவம் வருது. பட் இருந்தாலும் அவன் எதுவுமே சொல்லாமல் இங்கேருந்து போயிட்டு ஹயாவை கூட்டிகிட்டு வரான். அவளுமே எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைகால சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹயா, நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிட்டியான்னு கேட்டால், எல்லாம் தயாராக இருக்குது, நான் போய் இதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நிறைய துணி மூட்டைங்களை எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க மேலே கொண்டு போய் போட்டுட்டு இருக்கா. அவங்களுக்கும் பயங்கரமான இன்சல்ட் ஆகிடுது. ஹயா நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டால், இவங்க துணி வாங்கிட்டு போகிறதுக்காக தானே வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதுதான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால், யா அல்ல என்ன ஃபேஸ் உன் பொண்டாட்டி இப்படி நடந்துக்கிறா வந்தவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டி தெரியாத மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஆக்சுவலி நம்ம ஹயா கிட்ட இந்த ஆண்டி தான் சொல்லியிருக்கோம், வீட்டுக்கு பழைய துணி வாங்கிட்டு போகிறதுக்கு வருவாங்க, அவங்களுக்காக நீ துணியெல்லாம் ரெடி பண்ணி வை அப்படிங்கிற மாதிரி இந்த ஆண்டி தான் சொல்லியிருக்கோம். ஃபைஸ் சொன்னதை சொல்லலை. எதுக்காகனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்படி தான் ஆண்டி சொன்னாங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருப்பாங்க. உனக்கு தான் அது சரியாக புரிஞ்சிருக்காது, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா ஹயா வந்தவங்க முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க போனால் அவங்களோ என்ன கூப்பிட்டு வச்சு எங்களை இன்சல்ட் பண்ணுறியா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேருமே அங்கேருந்து போயிடுறாங்க. இதனால ஹயா மேலே இவன் ரொம்பவே கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கும் ஃபைஸும் ஆஃபீஸ்க்கு போகிறான் போல். ஸோ அப்போ ஹயாவும் வந்துட்டு சாரி சொல்கிற விதமாக அவனுக்கு வந்து லஞ்செல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கா. எனக்கு உண்மையிலே தெரியாது ஃபைஸ், நீங்கள் சாப்பாடு அரேஞ்ச் பண்ண சொன்னீங்க அப்படின்னு, நான் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேன், திரும்ப இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் அவனுக்குமே கால் வருது டேரக்டர் கிட்டே இருந்து தான். இதோ நான் கிளம்பிட்டேன் சார், உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால், நீ ஒன்றும் வர தேவையில்ல, நீ தான் என்னை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தினல, ஸோ அதனால உனக்கு சான்ஸ் கொடுக்குறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இவனுக்கும் சமக்கம் வந்துடுது. உடனே ஹயாவை திரும்பி ஒரு முறைச்சிட்டு இருக்கான். அவளோ என்னாச்சு எல்லாம் ஓகே தானேன்னு கேட்டா, என்ன ஓகே ஆயிடும், உன்னால எனக்கு கிடைக்க வேண்டிய சான்ஸ் போயிடுச்சு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே திட்டிகிட்டு இருக்கான், நான் என்ன காரணம் கொடுங்க, நான் வேணா ஃபோனில் பேசுகிறேன், அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீ என்ன பேசி புரிய வைக்க போற, உன்னால் பேச முடியுமா முதல்ல, எனக்கு ஒரு விஷயம் சுத்தமாக புரியவே இல்லை ஹயா, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, ஆக்சுவலி உனக்கு என்னதான் ப்ராப்ளம், நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நீனு தானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட, அப்புறம் எதுக்காக நீ என்னை வந்து அவாய்ட் பண்ணுற, என்கிட்டேருந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுற, நான் உன்னை தொட்டாலே உனக்கு பிடிக்க மாட்டேங்குதுல, அப்போ எதுக்காக நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி கையை பிடிச்சிலாம் பேசிகிட்டு இருக்கான். அவளுக்கு ரொம்ப வலிக்குது. உடனே அவனை பிடிச்சி தள்ளி விடுறா. அவனோட நெத்தியில் அடிபட்டுருது. அதுக்கப்புறம் அவளும் அங்கேருந்து அழுதுகிட்டே போயிடுறா. அப்போ அந்த ஆண்டியே வந்துவிட்டு, என்னாச்சுப்பா, அவள் ஒன்று தள்ளி விட்டாளான்னு கேட்டா, இல்லை ஹயா மேலே எந்த தப்பும் இல்லை, நான் தான் கீழே விழுந்துட்டேன், இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். ஆக்சிடெண்டா, நீ என்கிட்டே போய் சொல்கிறியா ஃபைஸ், ஒரு தடவை நடந்தால் தானே அதுக்கு பேர் ஆக்சிடென்ட்டு, அதுவே பல தடவை நடந்துச்சுன்னா அவள் ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீ அவளை வெறுக்க ஆரம்பிச்சிருவ, அதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் ஆகிடும், அந்த பொண்ணும் இங்கேருந்து போயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வில்லத்தனமாக யோசிக்க ஆரம்பிச்சிருது. ரூமுக்கு வந்துட்டு ரொம்பவே அழுது கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அப்போ பார்த்தா இவளுக்கு ராகத்துக்கு தான் கால் பண்ணணும்னு தோணுது. அதனால அவனுக்குமே கால் பண்ணி பேச போகிறா. பட் அவளுக்கு தான் பேச முடியாது இல்லையா, ஸோ அதனால் அந்த பக்கம் அவனும் ஃபோனை எடுத்துட்டு, யார் அது, யார் பேசுகிறீங்க, ஏதாவது பேசுங்க, எனக்கு ஒன்றுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண போகும்போது அவளோட வளையல் சத்தம் கேட்குது. வளையலால் இவன் சிக்னல் கொடுத்துட்ருக்கா, பேச ட்ரை பண்ணுறா. அந்த வளையல் சத்தத்தை வச்சே இவன் வந்து கண்டுபிடிச்சிட்டான் இது வந்து ஹயா தான் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப இவனுக்கு எல்லா மெமரிஸுமே ரீகால் ஆகுது. பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இவனுக்கும் கஷ்டமாக இருக்குது, அவளுக்கும் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இப்போ இவ தம்பியோட மனைவி இல்லையா, ஸோ அதனால் அவகிட்ட போயிட்டு பேசி திரும்ப பழைய விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் ஃபைஸ் கிட்ட போயிட்டு ஹயாவை பற்றி ஒன்றுக்கு ரெண்டாக இந்த ஆண்டி வந்து கொளுத்தி போட்டுட்ருக்கு. ஆனால் அவன் அதை காதில் வாங்காமல், ஆண்டி நான் ஸ்ட்ரீம் பாத் பண்ண போகிறேன், ஸோ அதனால் தேவையில்லாமல் அதை பற்றிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ண போனால் அந்த லாக் வந்து உடஞ்சிருக்கு போல். அதனால் ஆண்டிக்கிட்டே நான் வந்து ஸ்ட்ரீம் பாத் பண்ண போகிறேன் ஆண்டி, ஆனால் லாக் வந்து உடஞ்சிருக்கு டோரோட லாக்கு, அதனால் நீங்கள் வெளிப்பக்கமாக தாப்பால் போட்டுக்காங்க, 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டியோ கடுப்பாயிட்டு, இதே நீ என்கிட்ட சொல்கிற, உனக்கு தான் அவனோட மனைவி இருக்கால, அவகிட்டே போய் சொல்லு அப்படின்னு சொன்னதும் அவனும் நேராக போயிட்டு ஹயா கிட்ட, இங்கே பாரு ஹயா, நான் வந்து ஸ்ட்ரீம் பாத் பண்ண போகிறேன், ஆனால் டோரோட லாக் வந்து உடஞ்சிருக்கு, அதனால் நீ வெளிப்பக்கமாக தாப்பால் போட்டுக்கோ, 10 நிமிஷம் கழிச்சு அதை ஓப்பன் பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறான். அவளும் சரிங்கிற மாதிரி தான் சொல்கிறா. அவளுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருச்சு. அதே சமயம் இவனும் ஸ்ட்ரீம் பாத் பண்ணுறதுக்காக வந்தான் இல்லையா, அவன் ஹயாவை பற்றியே தான் யோசிச்சா இருக்கான். அவள் எதுக்காக அப்படி
இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, வந்தவங்க முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணா, அதுக்கப்புறம் என்ன தொடக்கூட விட மாட்டேங்கிறா, அப்புறம் என்ன வந்து இன்னைக்கு கீழே தள்ளி விட்டு போயிட்டா, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ 10 நிமிஷம் டைமும் முடிஞ்சிருச்சு. சரி 10 நிமிஷம் ஆயிடுச்சு, போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே இந்த ஆண்டியும் வந்துட்டு அந்த டோரை வெளிப்பக்கமாக லாக் பண்ணது மட்டும் பத்தாதுன்னு அந்த ஸ்ட்ரீம் பாத்தோட மிஷினில் இன்னும் கொஞ்சம் புகையை அதிகமாக வர்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு போயிடுது. இவனும் ஹயா ஹயான்னு கத்திக்கிட்டே இருக்கான். அதே சமயம் நம்ம ஹயாவும் கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த ரூம் பக்கமாக தான் வந்துட்டு இருக்கா. அதுக்குள்ளே இந்த ஆண்டியும் தடுத்து நிறுத்தி எங்கே போயிட்டு இருக்கேன்னு கேட்குது. அவளும் இந்த மாதிரி டோரை லாக் பண்ணிக்க சொன்னாரு, நான் அதை ஓப்பன் பண்ண போறேன்னு சொன்னா, அதெல்லாம் நான் பார்த்து நான் டோரை ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறேன், எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது, போயிட்டு டீ போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட பார்க்குது. ஆனால் அவளோ நான் ஓப்பன் பண்ணிட்டு போறேன்னு சொன்னா, இங்கே பாரு நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது, போயிட்டு டீயை போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து விரட்டி விட்டுருது. அதுக்குள்ளே இங்கே இவனும் அந்த புகையில மாட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஹயா ஹயா ஹயான்னு சொல்லிட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவளுக்கு தான் அங்கே காதில் விழுகாது இல்லையா. ஆனால் இந்த ஆண்டியும் அந்த ரூம் வாசலில் தான் நின்றுட்டு இருக்கு. அவன் கத்துறது எல்லாமே கேட்குது, இருந்தாலும் டோரை ஓப்பன் பண்ண மாட்டேங்குது. தன்னோட மருமகனோட உயிரை விட ஹயாவை வீட்டை விட்டு துரத்தணுன்னு தான் இந்த கிளவி இப்படி நின்றுட்டு இருக்கு. ஸோ அப்போ அவனும் பார்த்துக்கிட்டு ஹயா ப்ளீஸ் தொற அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே மயங்கி விழ போகிறான். டக்குன்னு இந்த ஆண்டியும் கதவை திறந்துருது. அப்படியே வெளியே வந்து பொத்துன்னு கீழே விழுகிறான். அப்போ தான் நம்ம ஹயாவுமே டீ போட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பா. இவன் இப்படி வந்து விழுகிறத பார்த்துக்கிட்டு அந்த அதிர்ச்சியில் கையில் வச்சுருக்க ட்ரேவை கீழே போட்டு உடச்சிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் எழுந்திரிச்சு உக்காந்துட்டான். இந்த ஆண்டியும் அவனை ஏற்றி விடுற மாதிரி நீ உன்னோட புருஷனே கொல்றதுக்கு பார்க்குறியா, இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டியை நான் எங்கேயும் பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அவளுமே சொல்லி புரிய வைக்க பார்க்குறா, என் மேலே எந்த தப்பு இல்லை, நான் 10 நிமிஷம் கழிச்சு டோரை ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் வந்தேன், ஆனால் இவங்க தான் என்ன போக சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, யா அல்லா தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என் மேலேயே பழி போட பார்க்குறியா, நான் இதுக்காக என்னோட மருமகனை கொல்ல பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அவளோ அப்படிலாம் இல்லை ஃபைஸ், இவங்க பொய் சொல்கிறாங்க, இன்னும் நம்புங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கா. ஆனால் அவன் எதையுமே காதில் வாங்காமல் ஹயா தாங்கிட்ட நடந்துக்கிட்ட எல்லா கெட்ட விஷயத்தை பற்றியுமே யோசிச்சுட்டு இருக்கான். அந்த ஆண்டி வேற ஏற்று விடுற மாதிரி, இந்த மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு தேவையே இல்லைப்பா, இவன் மட்டும் உன் கூட இருந்தான்னு வச்சுக்கிய அப்புறம் அவள் உன்னையே சாகடிச்சிருவா, நேற்று பார்த்தில உன்னை கீழே தள்ளி விட்டு உன் மண்டையை உடைச்சா, இது மாதிரி தான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்கா, இவ கூட நீ இருக்கிறது உன் உயிருக்கு தான் ஆபத்து, அதனால இவளை நீ டைவர்ஸ் பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ ஏதோ சொல்ல வந்தா அவன் டக்குன்னு போது நிறுத்து ஹயா, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு சுத்தமாக புரியல, ஆனால் ஆரம்பத்துலேருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், என்ன உனக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது, என்ன எல்லா விஷயத்துலையும் ஹர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தா, ஆனால் இன்னைக்கு என்னை சாகடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு அப்படி என்ன என் மேலே வெறுப்பு, உனக்குள்ள என் மேலே இவ்வளோ வெறுப்பை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக என் கூட நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது, என்னையும் நீ வாழ விட மாட்டேன், அதனால நம்ம 2 பேரும் பிரிகிறது தான் நல்லது, நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறேன், நான் உன்னை தலாக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை தலாக்னு சொல்லிடுறான். இஸ்லாம் முறைப்படி 3 தடவை தலாக் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். இவ்வளோ பெரிய வார்த்தையை கேட்டதும் இவளால் தாங்கிக்கவே முடியல. இவ அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சிட்டு இருந்தா, அந்த பக்கம் அந்த ஆண்டியோ சிரிச்சுக்கிட்டு வில்லத்தனமா நான் நினச்சது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அவனும் இங்கிருந்து போ, உன்னோட முகத்தை கூட நான் பார்க்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி கத்தி விட்டுறான். அதனால இவளுமே அங்கிருந்து போயிட்டு இருக்கா. அப்படி போகும்போது அவளோட காலில் வந்து கிளாஸ் எல்லாம் வேற குத்திட்டு இருக்கு. ஆனா அந்த வலியை விட அவன் தலாக்குன்னு சொன்ன அந்த வார்த்தையோட வலியை தான் அவளால் தாங்கிக்கவே முடியல. அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி ரூமை விட்டு வெளியே வந்தா அவனும் இவன் மேல இருக்கிற கோவத்துல கதவை ஓங்கி அடிச்சு சாத்திக்கிட்டே இருக்கான். அங்க இருக்கிற போட்டோ ஃப்ரேம் வேற கீழே விழுகுது. அவளுமே அழுதுட்டு உட்காந்துருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுமே ட்ரெஸ் மாத்திட்டு வெளியே வந்துடுறான். அவன்கிட்ட போயிட்டு இவ திரும்பவும் கெஞ்சிரா, ஃபைஸ் என்ன நம்புங்க, நான் எந்த ஒரு தப்பு பண்ணலைன்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் என்ன தலாக் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமான்னு கேட்டுகிட்டு இருக்கா. அதெல்லாம் அவனுக்கு நல்லாவே தெரியும், இந்தாப்பா டைவர்ஸ் பேப்பர், இதில் கையெழுத்து போட்டு அவளோட முகத்திலே விட்டேறி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்ததும் அவனும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இதில் நீயும் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு ஹயா கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவளும் அழுதுகிட்டு அதில் கையெழுத்து போட மாட்டேங்கிறா. அவன் தான் உன்னை தலாக் பண்ணிட்டான்ல, அப்புறம் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்தும் போட்டுட்டான், அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை, இப்போ நீ கையெழுத்து போட்டு மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னதும் அதுக்கப்புறம் அவளும் அழுதுகிட்டே கையெழுத்து போட்டு கொடுத்துட்றா. கையெழுத்து போட்டு அடுத்த நிமிஷமே அந்த ஆண்டி வந்து அவளை வீட்டை விட்டே துரத்திக்கிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது, எங்கேயாவது போய் தொலை அப்படின்னு வீட்டை விட்டு விரட்டிட்டு இருக்கு. அவ என்னடா ஆனால் யாரு மேலே போய் விழுந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறமா தான் தெரியுது அது வேற யாரும் இல்லை, நம்ம ராகத்தான். காதலிக்கிட்டேருந்து ஃபோன் வந்துச்சு இல்லையா, அதனால அவள் ஏதாவது பிரச்சனையில் இருக்காளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருப்பான். ஆனால் உண்மையிலே இங்கே பிரச்சனை தான் நடந்துட்டுருக்கு. இந்த ஆண்டி இவளை தள்ளி விடுறத பார்த்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத கன்ஃபார்மே பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஆண்டி இவனை பார்த்துட்டு ராகத் நீயாப்பா, நீ எப்போ வந்தேன்னு கேட்டால் அதுக்கு அவன் எந்த பதிலுமே சொல்லலை. கீழே விழுந்து கிடக்கிற ஹயாவோட ஷால் எடுத்து அவன் மேலே போத்தி விட்டுட்டு திரும்ப அவளோட கையை பிடிச்சி வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான்.
ராகத்து ஊர்லேருந்து வந்துட்டான் இல்லையா, ஸோ அவனுக்கு எல்லா மேட்டருமே தெரிஞ்சிருச்சு போல். அதனால தம்பிக்காரங்கிட்ட வந்துட்டு இங்கே என்னதான்டா நடக்குது, நீ ஹயாவை வந்து தலாக் பண்ணிட்டியா, அவளை நீ டைவர்ஸ் பண்ணிட்டியா, அதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு புரியுதான்னு கேட்டா, எனக்கு நல்லாவே புரியுதுண்ணா, உங்களுக்கு என்ன நீங்கள் படிக்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிட்டே இருந்தீங்க, அதுக்கப்புறம் இங்கே என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா, ஹயா உண்மையிலே என்னை விரும்பி தான் கல்யாணம் பண்ணாலாங்கிறதே எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா அவள் என்கிட்ட அப்படி தான் நடந்துட்டுருக்கா, நான் அவளோட புருஷன் தானே, அப்படி இருக்கும்போது நான் அவளை தொட்டாலே அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது, என்கிட்டேருந்து விலகி போயிடுறா, அப்படின்னா இந்த கல்யாணம் உறவில் அவள் என் கூட இருக்கிறதுல அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம், அதனால தான் நான் அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். நீ என்னதான் சொன்னாலும் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாண வாழ்க்கையில் இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வர்றது என்னமோ சகஜம்தான், அதை பேசி தான் நீங்கள் 2 பேரும் தீக்கணும். அதை விட்டுட்டு இவ்வளோ பெரிய முடிவெடுக்கிறதுலாம் ரொம்பவே தப்பு, இதை பற்றி நானே போயிட்டு ஹயா கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கிருந்து போயிட்டு ஹயாவை போய் பார்த்தா அவள் என்னடானா அழுதுட்டு தான் உட்காந்துருக்கா. அவகிட்ட சாப்பாடை கொடுத்து நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு பேப்பரை கொண்டு வந்து வைக்கிறான். இது என்னதுன்னு கேட்டால், அதாவது அவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சு இல்லையா, திரும்ப அவங்க 2 பேரும் சேர்றதுக்கான ஒரு பேப்பர் போல், அதில் நீ கையெழுத்தை போட்டு திரும்ப அவங்க கூட போய் வாழு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்கும் போது நமக்கே கடுப்பாக தான் ஆகுது. அவளும் கோவப்பட்டுட்டு, என்ன விளாடுறீங்களா அண்ணனும் தம்பியும் சேர்ந்துக்கிட்டு, நான் என்ன பொம்மையா உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கிறதுக்கும் வேணானா தூக்கி போடுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் அவரே தான் அவர் வாயால் சொன்னார் என் கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலாக் கொடுத்துட்டாரு, டைவர்ஸ் பேப்பர்லேயும் கையெழுத்து போட்டார், நானும் பண்ணிட்டேன், அப்படி இருக்கும்போது திரும்ப போயிட்டு அவர் கூட சேர்ந்து வாழுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க, மனசில் உங்களை வச்சுக்கிட்டு அவர் கூட என்னால் எப்படி வாழ முடியும், இருந்தாலும் நான் ஏதோ முயற்சி பண்ணேன், ஆனால் உங்கள் தம்பி கொஞ்சம் கூட என்னை பற்றி யோசிக்காமல் டைவர்ஸ் கொடுத்துட்டார்ல அப்படின்னு சொன்னான், என்னால் உன் நிலைமையை புரிஞ்சுக்க முடியுது ஹயா, ஆனால் அவன் உண்மையிலே வந்து ஏதோ ஒரு கோவத்தில் தான் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டான், மற்றபடி அவன் உன் மேலே வச்சிருக்க பாசமும் காதலும் உண்மை, அதனால அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். ஆல்ரெடி இவன் இப்படி கெஞ்சி கேட்டதுனால தான் அவள் ஒத்துக்கிட்டா, இப்போ திரும்பவும் அதே தான் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால அவள் திரும்பவும் ஒத்துப்பாளா இல்லை என்னங்கிறது ஒன்றும் புரியல. இந்த பக்கம் ஃபைஸோட ஆண்டியோ வீட்டுக்கு ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வந்துட்டு அந்த பொண்ணை வந்து அப்படியே மறைச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கு. இதை ஃபைஸுமே பார்த்துடுறான், யார் இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி. அந்த பொண்ணை தனியாக கூப்பிட்டுட்டு வந்துட்டு, நான் உன்னை மீட் பண்ணணும்னு சொன்னதுக்காக நீ நேராக வீட்டுக்கே கிளம்பி வந்துடுவியா, உன்னை யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குது. சரி இப்போ எதுக்காக என்ன வர சொன்னீங்கன்னு கேட்டால், நீ ஃபைஸை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுது. என்ன ஃபைஸை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு கேட்டால், ஆமாம் நீ ஃபைஸை கல்யாணம் பண்ணிக்கணும், நீ மட்டும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா இந்த வீடு அப்புறம் அவனோட ப்ராப்பர்ட்டி பணம் எல்லாமே உனக்கு வந்து சேர்ந்துடும், அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறனோ அதை தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரி நீங்கள் சொல்கிறதுலாம் ஓகே தான், ஆனால் நான் எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியும், அவனுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, ஒய்ஃப் இருக்கான்னு கேள்விப்பட்டேன்னு சொன்னால், அதெல்லாம் இல்லை, ஒய்ஃபெல்லாம் வந்து அவன் டைவர்ஸ் பண்ணிட்டான், டைவர்ஸ் பண்ண வச்சதே நான் தானே, ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் அவள் தான் பொய் சொல்கிறாங்கிற மாதிரி நான் அவனுக்கு நிரூபித்து காட்டிட்டேன், அதனால அவனுமே கோவத்தில் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டான், அதனால அவளை பற்றின கவலைலாம் உனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் தூரத்துலேருந்து ஃபைஸுமே கேட்டுடுறான். அப்போ இந்த ஆண்டி பொய் தான் சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அந்த ஆண்டியுமே சொல்லுது, அந்த ஊமை பொண்ணை நான் இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு என்னெல்லாம் பாடுபட்டேன் தெரியுமா, அப்புறம் ஒரு வழியாக அவளுக்கு எதிராகவே நான் அவனை திருப்பிட்டேன், அதனால அவனுமே வந்து அவளுக்கு தலாக் சொன்னது மட்டும் இல்லாமல் டைவர்ஸ் பேப்பர்லையும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்குற இவனுக்கோ சமக்கம் வருது, எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹயா எத்தனையோ தடவை சொல்லியிருப்பா என் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இவன் தான் நம்பியிருக்க மாட்டான், ஆண்டியை முழுசாக நம்பிக்கிட்டு அவளை டைவர்ஸ் பண்ணியிருப்பான். அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இவனுக்கு இவன் மேலேயே சமக்கம்ன்றது. அங்கே இருக்கிற கண்ணாடியில் அவனோட முகத்தை பார்த்துட்டு ஓங்கி ஒரு குத்திட்டு இருக்கான். அந்த சவுண்டு வந்து அந்த ஆண்டிக்குமே கேட்டுருது. யார் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எதிர்த்தாப்புல அவன் தான் நின்றுட்டு இருக்கான். இதை அந்த ஆண்டியும் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுது. இங்கே பேசின எல்லாத்தையும் அவன் கேட்டுட்டானா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டியுமே பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோ துண்டக்கான துணியக்கானு அங்கேருந்து ஓடி போயிட்டு இருக்கு. அப்புறமா இவன் அந்த ஆண்டியை பிடிச்சி வச்சுக்கிட்டு திட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் எதுக்காக அப்படிலாம் பண்ணீங்க, நீங்கள் பண்ண தப்புனால ஹயாவுக்கு நான் இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டேன், அவளை நான் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டேன், அவளை நான் விரும்பி தான் கல்யாணம் பண்ணேன், ஆனால் நான் அவளை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க ட்ரை பண்ணவே இல்லை, அவன் மேலே தான் தப்பு இருக்குங்கிற மாதிரி நீங்கள் என்னை நம்ப வச்சுட்டீங்க, நானும் அதை நம்பிட்டேன், இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சவத்துல தலையை முட்டிக்கிறது, அப்புறம் சவத்துல கையை குத்துறது அப்படிங்கிற மாதிரிலாம் தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டே இருக்கான். அந்த ஆண்டியுமே வந்து நான் எது பண்ணாலும் உன்னோட நல்லதுக்காக தானப்பா பண்ணுவேன், அது மட்டும் இல்லாமல் அந்த ஊமை பொண்ணு கூட நீ எப்படி உன்னோட வாழ்நாள் ஃபுல்லாக வாழுவேன், அதுக்காக தானே அப்படிலாம் பண்ணேன்னு சொன்னா போது நிறுத்து உன்னோட ட்ராமாவை அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை கொடுக்காம பேசிடுறான். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நான் உன்னை என் அம்மா இடத்துல வச்சு பார்த்தேன் பாரு, அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு, இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஹயாவை திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கிருந்து கோவமா போனா, நீ அப்படிலாம் அவளை திரும்பவும் மறுமணம் பண்ணிக்க முடியாது, அதுக்குன்னு ஒரு சில நிபந்தனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. உடனே இவனும் அந்த ஆண்டியை திரும்பி பார்க்குறான். இந்த பக்கம் ராகத்தோ ஹயா சொன்ன எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம திரும்பவும் தப்பு பண்ணக்கூடாது, அதனால தம்பிக்கிட்ட போயிட்டு நம்ம ஹயாவை தான் காதலிக்கிறோங்கிற உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூம்ல போய் அவனை தேடினா அவனை காணோம். அதுக்கப்புறம் ஹாலுக்கு வந்து பார்த்தா அவன் என்னடானா அழுதுகிட்டே வெளியே போயிட்டு இருக்கான். இவன் பின்னாடியே துரத்திக்கிட்டு ஃபைஸ் எங்கடா போற, நில்லுடான்னு சொன்னாலும் அவன் காதலே வாங்கலை. அதுக்கப்புறம் ரோட்ல போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி என்னதாண்டா உனக்கு பிரச்சனை, எதுக்காடா இங்கே வந்துன்னு கேட்டா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனான்னு சொல்றான். அப்படி என்னடா பண்ணுன்னு
கேட்டால் நான் ஹயாவை தலாக் பண்ணேன்ல அதுவே பெரிய தப்பு தானே, எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆண்டி தான், அவங்க தான் என்கிட்ட வேணும்னே வந்து ஹயாவை பற்றி தப்பு தப்பாக சொல்லிட்டு என்னை மனிப்புலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால தான் நான் வந்து ஹயாவை தலாக் பண்ணிட்டேன், ஆனால் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனா, ஆனால் நான் அவளை விரும்பி தான் கல்யாணம் பண்ணேன், அப்படி இருந்தும் நான் அவளை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட ட்ரை பண்ணவே இல்லைல்ல, அவளை நான் ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேனான்னு சொல்கிறான். சரிடா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொன்னேன், அதை அவன் காதில் வாங்காமல் அண்ணா நான் இப்போ பண்ண தப்பை சரி பண்ணலான்னு நினைக்கிறேன், நான் திரும்பவும் ஹயாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்டா, ஆமாண்ணா நான் பண்ண தப்பை நான் சரி பண்ணலான்னு நினைக்கிறேன், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதுக்கு ஒரு சிக்கல் இருக்குது, அதனால அதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணணும்னு கேட்டா, அதாவது அந்த ஆண்டி சொல்லியிருக்கும்ல நீ அவளை திரும்பவும் மறுமணம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது என்னதுன்னா இப்போ இவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ அதனால ஹயா வந்து திரும்ப வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கள டைவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் முதல் புருஷனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணுமா, இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னா அதனால ஹயாவை நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்கள் தலாக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கும் அதிர்ச்சி தாங்க முடியல. என்னடா பேசிட்டு இருக்கேன்னு கேட்டா, அண்ணா நீங்கள் எனக்காக இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொன்னால் அது என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா ஓகே நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்கல்ல, அப்போ ஹயாவை பிரிஞ்சு நான் மட்டும் எப்படி உயிரோடு இருக்க முடியாதுன்னா நான் செத்து போகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டிக்கே ரோட்டில் போயிட்டு நின்றுட்டு நிறைய கார்லாம் வந்துட்டுருக்கு அவனை மோதுறதுக்காக. இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே ஓடி போயிட்டு தம்பிக்காரனை காப்பாற்றி இந்த பக்கம் இழுத்து கூட்டிகிட்டு வந்துடுறான். எதுக்காகடா நீ இப்படி பைத்தியக்காரத்தனமான வேலைலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டால் வேறு என்னடா பண்ணுறது, ஏன்னா ஹயாவுக்கு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் உங்ககிட்ட ஒரே ஒரு ஹெல்ப் தானே கேட்டேன், நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தலாக் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறமா நான் அவளை கல்யாணம் பண்ணல ப்ளீஸ், நான் உங்கள் தம்பிக்காக இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் எனக்காக பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் அவனும் தம்பிக்காரன் சொன்னதுக்கு ஓகேன்னு ஒத்துக்கிறான். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் ஹயா ரூமில் தனியாக இருக்கா. அப்போ ராகத்தும் அவகிட்ட வந்துட்டு, நேற்று நீ சொன்ன எல்லா விஷயத்தை பற்றியும் நான் யோசிச்சு பார்த்தேன் ஹயா, நீ சொன்னது தான் கரெக்டு, நான் உன்னை பற்றியும் யோசிச்சிருக்கணும், யோசிக்காமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் பத்தாதுன்னு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டுடுறான். அதை அவளால் நம்பவே முடியல. இன்னொரு தடவை சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னால் திரும்ப அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்குறான். இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை அவன் வாயால் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தமானு கேட்குறத இவ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. ஏன்னா போன தடவை தப்பு நடந்த மாதிரி இந்த தடவை நடந்துடக்கூடாது இல்லையா, ஸோ அதனால 3 தடவையுமே அவன் ஹயாவை பார்த்து சொல்லவும் உடனே இவளும் சம்மதங்கிற மாதிரி அவனை அப்படியே ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கா. ஆனால் இவன் என்னடா ஆனால் இவனுக்காக ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கலை, தம்பிக்கார சொன்னான் இல்லையா அதனால தான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்படின்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா பின்னாடி டைவர்ஸும் நடக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதே மாதிரி அவனும் மனசுக்குள்ளேயே என்ன மன்னிச்சிடு ஹயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.